அனைவருக்கும் வணக்கம். பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நான்கும் கலந்து உனக்கு நான் தருவேன். கோலம் செய் துங்க கரிமுகத்து தூமணியே, நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா. அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி இருந்தமிழே உன்னால் இருந்தேன், இமையோர் விருந்து அமிழ்தம் எனினும் வேண்டேன் என்று என் தாய்மொழியினை வணங்கி ஐயிரு திங்கள் கருவிலை சுமந்து வளர்த்தெடுத்த என் தாய் தந்தையினையும் வழங்கி இம்மை பொழுதில் சொக்கனாய் ஆட்கொண்ட என்னவரை ஈன்றெடுத்த என் மாமன் மாமியையும் வணங்கி விசாக மாதத்திலே விசாக மாதமாகிய வைகாசியில் நல்லதொரு வாய்ப்பினை வழங்கிய சிவசக்தி ஆன்மீக சபையினரையும் வணங்கி கொல்லன் தெருவிலேயே ஊசி விற்பது போல் நானும் உரையாட வந்துள்ளேன். என்னுடைய உரையினையும் கேட்பதற்கு தயாராக இருக்குள்ள சான்றோர் அவையினர் அனைவரையும் பணிவன்புடன் வணங்கி என் உரையினை தொடங்குகின்றேன். இன்னைக்கு நம்ம பேச போகக்கூடிய தலைப்பு தாண்டவ தலங்கள். தலங்கள் அப்படின்னா நம்ம எதெல்லாம் யோசிக்கலாம்? பொதுவாக தலங்கள் அப்படின்னாலே புனிதமான இடம் அப்படின்னு சொல்லலாம். அது என்ன புனிதமான இடம்? பெரும்பான்மை நம்ம தலம் எதை சொல்லுவோம் அப்படின்னா கோயில்களெல்லாம் சொல்லுவோம். கோயில் மட்டும்தானா அப்படின்னா, ஏன் கோயிலெல்லாம் நம்ம புனிதமான இடங்களாக சொல்கிறோம் அப்படின்னா, நம்மளுடைய ஆன்மாவிற்கு ஒரு ஒளியினை தரக்கூடிய தலம் கோவில்கள் தான். அதனால தான் கோவிலை நம்ம தலம் அப்படின்னு சொல்கிறோம். நமக்கு அம்மா வீட்டுக்கு போனால் நிம்மதியாக இருக்கும், உண்மைதான். ஆனால் நம்முடைய ஆன்மாவுக்கு நிம்மதியாக இருக்குமா அப்படின்னு கேட்டால் ஒரு சின்ன கேள்விக்குறி. நம்ம சந்தோஷமாக இருக்கோம், அப்படி தானே? அப்போ நம்முடைய ஆன்மாவிற்கு ஒளி தரக்கூடிய ஒரு விஷயம்தான் இந்த தலம். இதில் இன்னொன்று நம்ம சேர்த்துருக்கோம், தாண்டவ தலங்கள். நிறைய தலங்கள் இருக்குது. பஞ்சபூத தலங்கள் இருக்குது, சிவ தலங்கள் இருக்குது, வைணவ தலங்கள் இருக்குது, கிறிஸ்தவர்களுக்கும் ஒரு குறிப்பிட்ட தலங்கள் இருக்குது, முஸ்லீம் இனத்தினருக்கும் ஒரு குறிப்பிட்ட தலங்கள் இருக்குது, இல்லையா? அப்போ இங்கே நான் தாண்டவ தலங்கள். அப்போ தாண்டவம் அப்படின்னா என்ன அப்படின்னா, எல்லாருமே நினச்சிருப்பீங்க பரதநாட்டியம், அப்படி தானே? தட் அப்படின்ற ஒளியோடு அந்த நிலத்தில் நம்முடைய கால் படுது இல்லையா, அந்த பரதநாட்டியம் ஆடக்கூடியவருடைய கால் படுது இல்லையா, அந்த தட் அப்படின்ற ஒளி கேட்குது இல்லையா, அந்த ஒளியில் இருந்து எழுந்த சொல் தான் தாண்டவம் அப்படின்னு ஒரு சிலர் சொல்கிறாங்க. சிவபெருமான் தண்டு முனிவருக்கு பரதத்தை போதித்தார். அந்த முனிவருடைய பேர் தண்டு. அதனாலையும் தாண்டவம் என்ற சொல்லாடல் வந்திருக்கு. இன்னும் ஒரு விஷயம் சொல்றாங்க, ஆடல் தான். ஆனா ஆண் ஆடினால் தாண்டவம், பெண் ஆடினால் நடனம் அப்படின்றாங்க. லாசியம் அப்படின்ற சொல்லோடு சொல்றாங்க. பெண் ஆடினா சில நேரம் சொல்லுவாங்க இல்லையா, வீட்டில் சொல்லுவாங்க, பெண்கள் ரொம்ப அதிகமாக கத்துனா தாண்டவம் ஆடுற அவங்க அம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த தாண்டவம் அப்படின்றத என்ன அப்படின்னா, ஒரு அதிவேகமான ஆற்றல், உக்கிர ஒரு பலத்தை வெளிப்படுத்துறது. இது யார் அப்படின்னா ஆண் ஆடக்கூடிய அந்த நடனம் தான் தாண்டவம். இங்கே சிவபெருமான் ஆடக்கூடிய தாண்டவங்கள் நிறைய இருக்கு. ஆண் தன்மையோடு ஆடுறதுனால, இந்த பெண் தன்மையோடு ஆடக்கூடியதில் என்ன அப்படின்னா நேர்த்தியான நடனம், ரொம்ப மெல்லிதா நளினமாக ஆடக்கூடிய நடனங்கள் எல்லாமே பெண். உமாதேவி ஆடக்கூடிய நடனம். இந்த தாண்டவத்துக்குன்னு ஏதாவது சிறப்பு இருக்கா அப்படின்னு பார்த்தா, ஏன்னா தாண்டவம்னா என்ன, ஆண் ஆடுனா தாண்டவம் அவ்வளோதானே அப்படின்னு நினைக்கிறோம் இல்லையா? அப்படி கிடையாதான். அண்டத்தின் இயக்கத்தை விளக்குவது. இந்த அண்டம் இயங்கிக்கிட்டு இருக்கு அப்படின்னா சிவபெருமானோடைய தாண்டவம் தான் காரணம். அந்த அண்டத்தோடைய இயக்கத்தை விளக்குவது. அப்ப இதோடைய அடிப்படை, இந்த தாண்டவத்தோடைய அடிப்படையான ஒரு விஷயம் வலிமை. வலிமையை வெளிப்படுத்துது, வேகத்தை வெளிப்படுத்துவதாக இருக்கு. ரெண்டாவது, இந்த தாண்டவத்துடைய தத்துவம் 5 தொழில். இன்னைக்கு இந்த 1 மணி நேரம் நம்ம பேசக்கூடியது இந்த 5 தொழிலை மட்டும்தான். படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல் அப்படின்ற இந்த 5 தொழில்கள் தான் தாண்டவத்தின் தத்துவம். இந்த 5 அவர் எத்தனையோ தாண்டவங்கள் ஆடி இருக்கிறார், நிறைய தாண்டவங்கள் இருக்கு. ஆனால் எல்லா
தாண்டவங்களையும் ஒளிந்திருக்கக்கூடிய ஒரே ஒரு விஷயம் இந்த 5 தொழில் மட்டும்தான். அப்ப இந்த 5 தொழில்களை வெளிப்படுத்தக்கூடிய தத்துவார்த்தமான நிகழ்வுகள் தான் தாண்டவம். இந்த தாண்டவத்திற்கான காரணங்கள் பிரபஞ்சத்துடைய இயக்கமாகவும் இருக்கு. அதே நேரத்தில் இந்த பிரபஞ்சத்தை சமநிலையில் வைத்திருப்பதற்கும் இறைவனின் தாண்டவம் தான் காரணம். அந்த பிரபஞ்சத்துடைய தோற்றமாக இருக்கலாம், அழிவாக இருக்கலாம், ஏதோ ஒரு சுழற்சி நிகழ்ந்து கொண்டே இருக்குது. அப்படிதானே? நம்ம நிறைய கதைகள்லாம் பார்த்துக்கோம். சிவபெருமான் அப்படியே அமர்ந்திருக்கிறாருன்னா எந்த நிகழ்வுமே நடைபெறாது. அப்போ சிவனுடைய அந்த தியானத்தை என்ன பண்ணிருங்க, கலைத்து விடணும், அதுக்கு யாராவது ஏதாவது செய்யணும். இந்த மாதிரி நிறைய புராண கதைகள்லாம் நம்ம பார்க்க தான் செய்யணும். அப்போ இந்த தாண்டவத்திற்கு முக்கியமானது பிரபஞ்சத்துடைய இயக்கமாக இருக்குது, பிரபஞ்சத்துடைய அழிவாக இருக்குது, தீய சக்திகளை எப்படியாவது வெளிப்படுத்தணும். அப்போ மீண்டும் மீண்டும் சொல்லக்கூடியது இந்த 5 தொழில்கள் தான். இப்போ நம்ம தாண்டவ தலங்களுக்குள்ள போயிடுவோம். தாண்டவம்னா என்னன்னு தெரிஞ்சிருச்சு, தலங்கள்னா என்னன்னு தெரிஞ்சிருச்சு. தாண்டவ தலங்கள், அப்போ சிவன் எந்த இடத்தில் எந்த தளத்தில் என்ன காரணத்திற்காக தாண்டவம் ஆடுகின்றார் அப்படின்ற செய்தியை மட்டும் நம்ம இனிமேல் பார்க்க போகிறோம். இந்த தாண்டவத்துடைய வகைகள் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா நிறைய வகைகள் இருக்கு. பஞ்ச தாண்டவங்கள், சப்த தாண்டவங்கள், சப்த விடங்க தாண்டவங்கள், நவ தாண்டவங்கள், 12 தாண்டவங்கள், 108 தாண்டவங்கள் அப்படின்னு ஒரு 6 வகையில் சிவனுடைய தாண்டவத்தை வகைப்படுத்தியிருக்கிறாங்க. ஆனால் இந்த எவ்வளோதான் 12 தாண்டவங்கள், நவ தாண்டவங்கள், 108 தாண்டவங்கள் சொன்னாலும் அனைத்து தாண்டவங்களும் எதுக்குள்ள வருது அப்படின்னா பஞ்ச தாண்டவங்களுக்குள்ள வந்துடுது. அப்போ பஞ்ச தாண்டவங்கள் தான் சப்த தாண்டங்களாக இருக்கட்டும், சப்த விடங்க தாண்டவங்களாக இருக்கட்டும். சப்த தாண்டவங்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த சரிகம பதனி அப்படின்ற இசை ஸ்வரங்களை வெளிப்படுத்தக்கூடிய தாண்டவங்களாக இருக்கு. சப்த விடங்க தாண்டவங்கள் அப்படின்னு சொல்லும்போது சிவபெருமான் சுயம்புவாக தோன்றிய தலங்கள் இருக்கும் இல்லையா, அந்த தலங்களை எல்லாம் சப்த விடங்க தாண்டவங்கள் இப்படி என்ன பண்ணுறாங்க, வகைப்படுத்துகிறாங்க. அப்போ அந்த வகைக்குள்ளே போய் நம்ம பார்த்தோம் அப்படின்னா அந்த வகைப்பாடு எல்லாமே எங்கே போய் நிற்கிது அப்படின்னா பஞ்சதாண்டவங்கள் தான். பஞ்சதாண்டவங்கள்னா நமக்கே தெரியும் என்னதான், நம்மளுடைய அழித்தல், காத்தல், அருளல் அப்படின்ற 5 தொழில் அடிப்படையில் தான் இந்த பஞ்ச தாண்டவங்கள் அமைந்திருக்கின்றது. பஞ்ச தாண்டவங்கள் தான் முதன்மையான தாண்டவங்களாக இருக்கு. சிவனுடைய 5 தொழில்களையும் வெளிப்படுத்தக்கூடியது இந்த பஞ்ச தாண்டவங்கள் தான். என்னென்ன தாண்டவங்கள்லாம் இருக்குது அப்படின்னா, முதல் தாண்டவம் காளிகா தாண்டவம், 2வது தாண்டவம் சந்தியா தாண்டவம், 3வது சங்கார தாண்டவம், 4வது திரிபுர தாண்டவம், 5வது ஊர்த்துவ தாண்டவம். இந்த 5 தாண்டவத்தை பஞ்ச தாண்டவங்கள் சொல்றாங்க. ஆனா இந்த 5 செயலும் முழுமையாக இருக்கக்கூடிய ஒரு தாண்டவம் ஆனந்த தாண்டவம். அந்த ஆனந்த தாண்டவம் தான் முதன்மையானது. ஆனால் நான் அதை கடைசியாக வச்சுருக்கேன். என்ன காரணம் அப்படின்னா, முதல்ல இந்த 5 காரணங்கள், இந்த 5 தத்துவங்களை பார்த்துட்டு அந்த 5 தத்துவங்களும் நிறைந்து இருக்கக்கூடிய ஆனந்த தாண்டவத்தை நம்ம ஆனந்தமாக நிறைவாகவே நம்ம பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்கேன். முதல் தாண்டவம் காளிகா தாண்டவம். காளிகா தாண்டவம் அப்படின்னு சொல்லும்போது காளி தாண்டவமாவது இருக்குமோ அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். காளி தாண்டவம்னு ஒரு தாண்டவம் இருக்கு, அது வேறு. காளிகா தாண்டவம்ன்றது வேறு. இந்த காளிகா தாண்டவம் என்ன அப்படின்னா, சிவன் தவக்கோலத்தில் இருந்து காவல் செய்து நம்மளை காக்குறாரு. முதல் தொழில் காத்தல். சிவன் தவக்கோலத்தில் இருந்து காத்து படைத்தல். அப்போ இந்த காளிகா தாண்டவத்தை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா முனி தாண்டவம் அப்படின்னு இன்னொரு பெயர்லையும் குறிப்பிடுறாங்க. முனி அப்படின்னாலே என்ன அப்படின்னா பயம் இல்லாமல் இருக்கக்கூடியது, தனித்துவமாக இருக்கக்கூடியது. நம்மளுடைய காவல் தெய்வங்கள்லாம் பெரும்பான்மை முனியப்பன் பேரில் வச்சுருப்போம் இல்லையா. அப்போ இதை முனி தாண்டவம், அதாவது தனித்து நின்று காப்பவர்கள், தனிமையாக இருந்து சிவன் அருள் புரியக்கூடியதை தான் காளிகா தாண்டவம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த காளிகா தாண்டவத்தை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா படைத்தல்,
காளி தாண்டவன் நான் ஒன்று சொன்னேன் இல்லையா, இது வேறு அது வேறு. அந்த காளி தாண்டவம் என்ன அப்படின்னா அது வந்து காத்தல். படைத்தலுக்கும் காத்தலுக்கும் சிறு வேறுபாடு இருக்குது இல்லையா. படைத்தல் தான் காளிகா தாண்டவம், சிவன் ஆடிய தாண்டவம். எந்த தலம் அப்படின்னு பார்த்தோன்னா செப்பறை அப்படின்ற தலத்தில், நம்மளுடைய திருநெல்வேலி நெல்லையப்பர் கோவிலிருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி இருக்கக்கூடிய செப்பறை என்ற ஊரில் இருக்கக்கூடிய தலம். அந்த தலத்தில் சிவன் தானாகவே நடராஜர் கோலத்தில் வீற்றிருக்கிறார், தானாகவே இருக்கிறார். அது எப்படி அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, சோழ நாட்டில், அந்த செப்பறையுடைய ஊரில் சோழ நாட்டில் வாழக்கூடிய சிங்கவர்மன் அப்படின்ற மன்னனுக்கு ஒரு ஆசை. என்ன ஆசை அப்படின்னா, சிவனை வந்து லிங்கமாக, அதாவது தாண்டவ கோலத்தில் பிரதிஷ்டை பண்ணணும்னு அவருக்கு வந்து ஒரு ஆசை. விக்ரமாக, நம்மளுடைய நடராஜர் கோலம் இருக்கு இல்லையா, அதுதான் தாண்டவ கோலம் இல்லையா. அந்த நடராஜர் சிலையை வந்து விக்கிரகமாக சிலையாக செய்யணும்னு ஆசை. அவர் மன்னன் தானே, அப்போ அவருக்கு வந்து ரொம்ப எளிமை தான். என்ன எளிமை, ஒரு நல்லா செய்யக்கூடிய ஒரு சிற்பியை அழைத்து நீ என்ன பண்ணு, நான் நினச்ச மாதிரி நடராஜர் விக்கிரகத்தை உருவாக்குன்றார். அதுக்கு என்ன, தாராளமாக நல்லா பண்ணிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு அவரும் என்ன பண்ணுறாரு, சிற்பியும் அழகாக வடித்து கொண்டுட்டு வர்றாரு. அழகான ஒரு தாமிர சிற்பமாக தெரியுது. ஆனால் மன்னனுக்கு என்ன ஆயிடுச்சு, இது வேண்டாம், தாமிரமாக இருக்குது, வேண்டாம், நீ நல்லா என்ன பண்ணு, சுத்த தங்கத்தில் அழகாக பண்ணிடுவா அப்படின்றாப்புல. மறுபடியும் சிற்பி போய் என்ன பண்ணுறாரு, நல்ல ஒரு சுத்த தங்கத்தில் அழகாக நடராஜர் சிலையை கொண்டுட்டு வர்றார். ஆனால் மன்னனுடைய கண்ணுக்கு எப்படி தான் தெரியுது, தாமிரமாக தான் தெரிகின்றது. உடனே கோபம் வந்துருச்சு, சிற்பியை தூக்கி என்ன பண்ணுங்க, சிறைச்சாலையில் போட்டுருங்கன்னு சொன்னாங்க. மன்னருடைய கனவுல வந்து சிவன் சொல்கிறாரு, நீ முதலாவதாக பார்த்த இல்லையா சிலை, அந்த தாமிர சிலை, அதை வந்து யார்கிட்ட கொடுத்துரு, சிற்பி கையிலேயே கொடுத்துரு. ரெண்டாவதாக பார்த்த இல்லையா, உன் கண்ணுக்கு மட்டுமே தாமிரமாக தெரிந்த அந்த தங்க சிலையை எங்கே கொண்டு போய் கொடுத்துரு, தில்லையில் கொண்டு போய் கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு சிவன் கனவில் வந்து சொல்கிறாரு. சிவன் சொன்ன மாதிரியே யார் செய்கிறா, மன்னரும் செய்கிறாரு. இப்போ சிற்பி கையில் வந்து கொடுத்துறாங்க. சிற்பிக்கு என்ன பண்ணன்னு தெரியல, என்னடா இது, சிறையில் தூக்கி போட்டாங்க, இப்போ நம்ம கையிலே கொண்டுட்டு வந்து இந்த சிலையை கொடுத்துட்டாங்க, என்ன செய்யணும் சிற்பிக்கு தெரியும். அந்த நேரத்தில் தான் சிற்பிக்கு என்ன பண்ணுறாரு, அவருக்கு ஒரு அவருடைய கனவுல போய் சிவன் சொல்கிறாரு, நீ என்ன பண்ணு, தெற்கு நோக்கி நடந்து போ. தெற்கு நோக்கி நடந்து போய் எந்த இடத்துல அந்த சிலை கணக்குதோ அங்கே நீ என்ன பண்ணிடு, வச்சிரு. ரொம்ப எளிமையாக பஞ்சு மூட்டை மாதிரி இருந்த அந்த சிலையை தூக்கிட்டு அவர் நடந்து போகிறாரு. ஒரு இடத்துல ரொம்ப கணக்கவும் அந்த இடத்தில் பதிக்கப்படுகிறது. அந்த பதிச்சது யாருன்னா, அந்த சிற்பி பதிக்கலை, யாருன்னா ராமவர்ம பாண்டியன் அப்படின்ற ஒரு சிற்று அரசன் என்ன பண்ணுறாரு, அந்த இடத்துல ஸ்தபிக்கிறார். அதாவது அந்த இடத்துல வந்து பதிய வைக்கிறது ராமவர்ம பாண்டியன். இவர் ஏன் செய்கிறாரு அப்படின்னா, நெல்லையப்பரை தரிசனம் செய்யாது அன்னம் உண்ண மாட்டாராம். அவ்வளோ ஒரு சிவபக்தர், அவருக்கு கிடைத்த ஒரு பாக்கியம். அதனால் அந்த மன்னன் என்ன பண்ணுறாரு, போய் பதிக்கிறார். இப்படி இதெல்லாம் செய்கிறாங்க இல்லையா, இதெல்லாம் அந்த இடத்துல வச்சாச்சு. இப்போ அவனுக்குலாம் என்ன பண்ணுறாங்க, செப்பு தகட்டை வச்சு கூரையெல்லாம் அமைக்கிறாங்க. அது என்ன சபையாக மாறுகின்றதுன்னா, தாமிர சபையாக மாறுகிறது. நம்ம எல்லாருக்கும் தெரியும் இல்லையா, சிவன் வந்து 5 சபையில் நடனமான முதல் அந்த தாமிர சபையாக மாறுகின்றது. இந்த தாமிர சபையோடைய தத்துவம் என்ன அப்படின்னா, ஞானத்துக்கு அடுத்த நிலை, ஆன்மாவோடைய தேடல். ஏன்னா முதல்ல சித்திர சபை வந்துடும். ஞானத்தோடைய ஆரம்பம் சித்திர சபை. அழிந்து போகக்கூடிய ஓவியங்கள் அந்த இடத்துல இருக்கு. அதுதான் நம்மளுடைய தேடல் முதல். அந்த ஞானத்திற்கு அடுத்த நான் இப்படி தான் போவேன், எனக்குன்னு ஒரு குடும்பம் இருந்தாலும் நானும் என்ன பண்ணுறேன், என்னுடைய வழிபாடுன்னு சொல்லிட்டு நான் எனக்குன்னு ஒரு பாதையை நான் உருவாக்கிக்கிறேன். அதுதான் நம்முடைய தேடல், அப்படி தானே. அப்போ அந்த தேடலை நோக்கி அந்த ஆன்மாவை தேட செய்வது, ஒரு விதமான வைராக்கியத்தை இந்த தாமிரம் வந்து தருமா, உறுதியை வந்து தருமா, பாதுகாப்பை இந்த தாமிரம் தருமா. இப்போ வந்து நம்ம தாமரத்தெல்லாம் ரொம்ப இது பண்ணுறது கிடையாது. முன்னாடி ஒரு பானையே இருக்கும், தாமரை பானை, தண்ணி ஊற்றி வைக்கக்கூடியதெல்லாம் இருக்க தான் செஞ்சோம். அதில் நம்ம தண்ணி ஊற்றி வச்சு குடிக்கலாம் செஞ்சோம்.
இப்போ மறுபடியும் அதெல்லாம் என்ன பண்ணுறாங்க, மாற்றுறாங்க. முன்னாடிலாம் வந்து சில்வரை கண்டாலே சில்வர் தானே அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து அதுக்கு மதிப்பு கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. பித்தளை இதெல்லாம் நம்ம பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டோம். அப்போ இந்த தாமிரம் வந்து மனதளவில் நமக்கு அவ்வளோ ஒரு பலத்தை வந்து கொடுக்குது. அதனால தான் அவர் வந்து தாமிரத்தில் இருக்கக்கூடிய அந்த சபைக்கே வந்து தாமிர சபை அதோடைய உறுதி. ரெண்டாவது அதோடைய தத்துவம் என்ன அப்படின்னா தாங்கக்கூடிய தத்துவம், நிலத்தத்துவம். நிலத்துடைய தன்மையே என்னது, என்ன பண்ணாலும் தாங்கும். நம்ம அடித்தாலும் தாங்கும், மிதிச்சாலும் தாங்கும், நம்ம குதிச்சாலும் தாங்கும், டொம்முன்னு விழுந்தாலும் பூமாதேவி தாங்குவோம். தாங்கக்கூடியவள் தான் நிலம். அந்த நிலத்தின் தத்துவம் தாமிரத்தில் அடங்கி இருக்கிறது. அதோடைய தாற்பரியமே காத்தல். அப்ப இந்த காளிகா தாண்டவத்துக்கு இருக்கக்கூடிய அந்த தாமிர சபையில தான் என்ன பண்ணியிருக்காங்க, இந்த நடனம் வந்து நிகழ்ந்திருக்கு. திருநெல்வேலி மாவட்டத்தில் நெல்லையப்பர் கோவில் இருக்கு இல்லையா, அந்த கோவில்ல இருந்து 8 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய ராஜவள்ளிபுரம் அப்படின்ற ஊர்ல இந்த செப்பறை அப்படின்ற சிவன் வந்து இருக்கிறார். நெல்லையப்பர் காந்திமதி தான் இறைவன் இறைவியாக வீற்றிருக்கிறார்கள். உற்சவர் வந்து நடராஜராக இருக்கிறார். இந்த உற்சவருமே எப்படி இருக்கிறார் அப்படின்னா வாமதேவ முகத்தோடு இருக்கிறார். அந்த வாமதேவ முகம் அப்படின்றது என்ன அப்படின்னா நம்முடைய காத்தல், நம்மளை வந்து படைக்கக்கூடிய அந்த தன்மையோடு அந்த சிவன் வந்து வீற்றிருக்கிறார் அப்படின்றத வெளிப்படுத்துறாங்க. சிவன் வந்து காவல் தெய்வமாக, நான் முதலே சொன்னேன் இல்லையா, முனி தாண்டவம். அப்போ அங்கே வந்து சிவன் தனித்துவமாக இருந்து நம்மளை காவல் செய்யக்கூடிய ஒரு தாண்டவமாக இந்த காளிகா தாண்டவம் அமைகின்றது. அடுத்து ரெண்டாவதாக சந்தியா தாண்டவம். சந்தி பொழுதுன்னு சொல்லுவோம் இல்லையா, சந்தி பொழுது அப்படின்னா, சந்தி அப்படின்னாலே என்ன அப்படின்னா ஏதாவது ஒன்று சந்திக்கக்கூடிய பொழுது, அதுதான் சந்தி. காலை பொழுதும் மாலை பொழுதும் சந்தி வேலை அப்படின்னா காலைன்னு சொல்ல முடியாது, மாலைன்னு சந்தி வேலை. 6 மணி ஆயிடுச்சுன்னா மாலை ஆயிடுச்சுன்னு சொல்லிடுவோம். ஒரு 4:30 மணி 5 மணி அப்படின்னா அது வந்து கொஞ்சம் நம்ம சந்தி வேலையும் குறிப்பிடும். மாலை வேலையில் அந்த பகலும் இரவும் சந்திக்கும் பொழுது 6 மணி 6:30 மணி 6:45 ஆயிடுச்சு அப்படின்னா இரவு பொழுது ஆயிடுச்சு. ஒரு சிலருக்குலாம் 7 மணி ஆனாலும் இரவு ஆயிடுச்சு, நைட் ஆயிடுச்சு, வீட்டுக்குள்ளே வந்துடணும் அப்படின்றாங்க. அப்போ அந்த இரவு பொழுது, பகலும் இரவும் சந்திக்கக்கூடிய பொழுது. இந்த சந்தியா தாண்டவத்தோடைய தத்துவம் காத்தல். இந்த சந்தியா தாண்டவம் எப்பொழுது அப்படின்னா நம்ம பிரதோஷம்லாம் கொண்டாடுறோம். இப்போல்லாம் பிரதோஷத்துக்குமே ஒவ்வொரு நாளும் இந்தந்த சிறப்பு இந்தந்த பலன்கள்லாம் சொல்லி அந்த பிரதோஷத்தை நம்ம வந்து கொண்டாடுறோம் இல்லையா. அந்த பிரதோஷம் இந்த தாண்டவத்தின் பொழுது உருவானது. எல்லியம் அப்படின்னு இதுக்கு ஒரு மற்றொரு பெயர் வச்சிருக்காங்க. எல்லியம் தாண்டவம் பார்க்கடல்ல இருந்து வெளிவந்த அந்த ஆழகால விஷத்தை யார்கிட்ட தான் கொண்டே கொடுக்குறோம், சிவன்கிட்ட தான் கொண்டே கொடுக்குறோம். இப்படிதான் நமக்கெல்லாம் என்ன பண்ணனே தெரியல, நம்மளால் அதை வாங்கிக்கிறக்கூடிய அளவுக்கு நமக்கு ஆற்றல் இல்லை, கொண்டு போய் நம்மளை படைத்த இறைவன்கிட்டே கொடுக்குறோம். அந்த ஆழகால விஷத்தை உண்ட சிவன் தாண்டவம் ஆடுகின்றார், சந்தியா தாண்டவம். அந்த தாண்டவத்தை தான் இன்னைக்கு நம்ம பிரதோஷமாக கொண்டாடுகிறோம். அதனால இந்த சந்தியா தாண்டவத்திற்கு பிரதோஷ நடனம், பிரதோஷ தாண்டவம். ஏன் நடனம் அப்படின்னா சந்தோஷமாக தான் நம்மளை என்ன பண்ணியிருக்கிறாரு, அவரு அந்த விஷத்தை சாப்பிட்டு காத்திருக்கான். அதனால நடனமாகவும் இருக்கு, தாண்டவமாகவும் இருக்கு. இந்த சந்தியா தாண்டவம் நடைபெற்ற இடம் மதுரை மீனாட்சி அம்மன் கோயில். மீனாட்சி அம்மன் கோயிலில் வெள்ளி அம்பலத்தில் சிவன் ஆடுகின்றார் இல்லையா. அந்த மீனாட்சி அம்மன் கோயிலில் சிவன் சொக்கநாதருடைய திருக்கல்யாணத்தை பார்ப்பதற்கு யார் போகிறாங்கன்னா பதஞ்சலி முனிவரும் வியாக்கிரபாத முனிவரும் போகிறாங்க. அவங்களுடைய திருமணத்தை பார்த்துட்டு நம்மளாம் கல்யாண வீட்டுக்கு போனோன்னா விருந்து சாப்பிட்டு மொய்யெல்லாம் கொடுத்துட்டு வரணும். அதுதான் கண்ணார மனதார திருமணத்தை பார்த்து வயிறார உண்டு மனமகிழ்ச்சியோடு என்ன பண்ணுறோம், மொய் வைத்துட்டு வரோம் இல்லையா. இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பதஞ்சலி முனிவரும் இந்த வியாக்கிரபாத முனிவரும் வேகமாக கிளம்புறாங்க. எங்கே கிளம்புறாங்க அப்படின்னா தில்லைக்கு போகிறாங்க. எதுக்காக அப்படின்னா தில்லையில் சிவன் ஆனந்த தாண்டவம் ஆடக்கூடிய அந்த காட்சியை காண்பதற்காக போகிறாங்க. அப்படி போகிறவங்கள சிவன் தடுக்கிறார். கல்யாணத்துக்கு வந்திருக்கீங்க,
விருந்து சாப்பிடல, வேகமாக கிளம்பு. ஐயனை அங்கு சென்று பார்த்தால்தான் அன்னம் உண்ண முடியும் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ என்ன, தாண்டவத்தை பார்க்கணும், இங்கேயே பார்க்கலாமே அப்படி என்று மதுரை வெள்ளி அம்பலத்தில் உச்சி பொழுதில் தாண்டவம் ஆடியதால் சந்தியா தாண்டவம் அப்படின்ற பெயரை பெற்று. இந்த சந்தியா தாண்டவம் பார்த்தீங்கன்னா உச்சி காலத்தில் ஆடினால உச்சி பூஜை அங்கே வந்து சிறப்பாக கொண்டாடப்படுது. ரெண்டாவது, அந்த வெள்ளி அம்பலத்தில் ஆடக்கூடிய சிவன் ஒருத்தருக்கு ஒரு அனுகிரகம் கொடுத்துருக்கிறாரு. விக்ரம பாண்டியனுடைய மகன் ராஜசேகர பாண்டியன் ஆட்சி செஞ்சிட்டு இருக்காரு. ராஜசேகர பாண்டியன் அப்படிதானே, அவருக்கு வந்து சிவன் மீது அவ்வளோ ஒரு பேரன்பு. மதுரையவே என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு, நல்வழியில் ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு இந்த பாண்டிய மன்னன். இந்த பாண்டிய மன்னனுக்கு எல்லா கலைகளும் தெரியுமா? ஆயக்கலைகள் 64 63 கலைகளும் தெரியுமா? பரதத்தை மட்டும் கற்றுக்கலையாம். என்ன காரணம், தன்னை படைத்த சிவனுக்கு உரிய கலை, உனக்கு சமமாக நான் அந்த கலையை கற்றுக்கொள்ளக்கூடாது அப்படின்னு எத்தனை கலை கற்றுக்காரு? 63 கலைகளையும் அவர் வந்து தெரிஞ்சிருக்கிறார். பரதத்தை மட்டும் கற்றுக்கல. எப்பயுமே நமக்கு எது தெரியலையோ அதுதான் எந்த இடத்துல போனாலும் நமக்கு ஒரு பிரச்சனையாகவே வந்துருக்கும். பேச தெரியாத இடத்துக்கு போனோன்னா அதுதான் நமக்கு பிரச்சனை, எழுத தெரியாத இடத்துல போனோன்னா அதுதான் நமக்கு பிரச்சனை. அப்போ இவருக்கு இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா, இவருக்கு வராரு, சோழர் கரிகால் பெருவளத்தனுடைய அவையில இருந்து ஒரு புலவர் வந்து வராரு. வந்துட்டு அந்த புலவருக்கு யார் மேல அதிகமான ஈடுபாடுனா திருவானைக்காவல இடம்பெற்றிருக்கக்கூடிய ஜம்புகேஸ்வர சிவன் மீது அதீத ஈடுபாடு. அவரும் சிவபக்தர் தான், அதனாலதான் சொல்றாங்க இவரும் சிவபக்தர் தான். இவரும் யாரு, பாண்டியனும் சிவபக்தன் தான், சோழனும் சிவபக்தர் தான். இப்ப இவர் வந்திருக்கார் இல்லையா அந்த சோழ புலவர், அவர் வந்து சொல்றாரு, என்னுடைய மன்னன் திருவானைக்காவல்ல உள்ள ஜம்புகேஸ்வரர் மீது அதீத ஈடுபாடு கொண்டவர். ஆனாலும் அவருக்கு ஆயக்கலைகள் 64 தெரியும். உங்களுக்கு பரதம் தெரியாதாமே? நான் சொல்லலை. யார் சொல்றாங்க அப்படின்னா பாண்டிய மன்னனும் உன் கீழ் இருக்கக்கூடிய மக்களும் சொல்றாங்க. இப்படி சொன்னா கோவம் வருமா வராதா? எவ்வளோ கோவம் வரும். எனக்கு எத்தனை கலைகள் தெரியும், தெரிஞ்ச விஷயங்கள்லாம் பேசுறீங்களா? பேசுறதே கிடையாது. தெரியாத ஒரு விஷயத்த வந்து, அதுவும் மன்னன் சொல்றது கூட பிரச்சனை இல்லை, எனக்கு கீழே இருக்கக்கூடிய மக்கள் கூட இப்படி சொல்றாங்கன்னு சொன்னா எவ்வளோ கோபம் வரும். இந்த மன்னன் கோபமே வரலையா. இந்த மன்னன் ஒரே ஒரு விஷயம், அப்படி சொன்ன கோபம் எதுவுமே படாம அந்த புலவனுக்கு என்னென்ன தேவைகளோ அது எல்லாத்தையும் வாரி வழங்கி கொடுத்து அனுப்பிட்டு, சிவன் நினைக்கிறார் போல நம்ம பரதம் கற்றுக்கொள்ளணும் என்று அப்படின்னு பரதத்தை கற்றுக்கொள்ள தொடங்குகிறார். அந்த பரதத்தை கற்றுக்கொள்ள தொடங்கவும் தான் கால் எவ்வளோ வலிக்குது அப்படின்றது தெரியுது. டக்குன்னு அவருக்கு தோணுது. என்ன தோணுது அப்படின்னா, மதுரையில் வெள்ளி அம்பலத்தில் நின்று கொண்டே இருக்கிறாரே, ஒரு நாள் 2 நாள் கொஞ்ச நேரம் பயிற்சி எடுக்கிற நமக்கே கால் வலிக்குதே, அப்போ நம்மளை காக்கும் வண்ணம் சிவன் அந்த வெள்ளி அம்பலத்தில் நின்று கொண்டே இருக்கிறாரே, அவருக்கு எவ்வளோ தூரம் கஷ்டமாக இருக்கும் அப்படின்ற பாருங்களேன், எவ்வளோ அன்புன்னு பாருங்களேன். நம்ம ஏதாவது நினைக்கிறோமா? பக்கத்தில் இருக்கவங்களுக்கு கூட இப்படி உட்காந்தா நல்லா இருக்குமா அப்படின்னு நினைக்க மாட்டேங்கிறோம், அப்படி தானே? பக்கத்தில் இருக்கவங்களுக்கு ஏதாவது சரி நமக்கு இது நல்லா இருக்கே, அப்போ இவங்களுக்கு கொஞ்சம் கொடுப்போமே அப்படின்னு நினைக்கிறோமா? நினைக்க மாட்டேங்கிறோம். அவருக்கு எவ்வளோ அன்பு. அவரையே நம்மளே படைத்து நம்மளை தான் வழிநடத்திக்கிட்டு இருக்காரு. அவர் தான் மிகப்பெரியவர். நம்மலாம் வீட்டில் நம்ம அம்மா கிட்ட கேட்கவே மாட்டேம்மா உனக்கு இது வேணுமாம்மா, உங்களுக்கு ஒரு வாய் தரட்டுமாம்மா அப்படின்னு கேட்கவே மாட்டோம். ஏன்னா நம்மளே வாங்கி என்ன பண்ணிடுவோம், சாப்பிட்றோம். அப்போ இவருக்கு வந்து எவ்வளோ ஒரு அன்பு பாருங்களேன். உடனே அவருடைய சிந்தனை எல்லாம் எங்கே போயிடுச்சுன்னா, வெள்ளி அம்பலத்தில் ஆடக்கூடிய சிவபெருமானுக்கு கால் வலிக்குமே அப்படின்னு போயிடுச்சு. போகவும் வேகமாக இவர் என்ன பண்ணிடுறாரு, போகிறார். எங்கே போகிறாரு? சிவராத்திரி அன்னைக்கு போகிறார். போய் கேட்குறார், தூக்கிய திருவடியை என்ன பண்ணுங்க, கீழே ஊன்றுங்க, ஊன்றிய திருவடியை தூக்கிக்கும். அதுதான், இப்படி செஞ்சால் மட்டும்தான் என்னுடைய வருத்தம் தீரும். அவ்வளோ எவ்வளவோ செஞ்சு கேட்டு பார்க்குறேன், கெஞ்சி பார்க்குறாரு, கதறி பார்க்குறாரு, உருண்டு பார்க்குறாரு, என்னென்னமோ செஞ்சு பார்க்குறாரு, ஆனால் எதுவுமே ஆகலை. சிலை அப்படியே இருக்கு. அப்போ உடனே என்ன பண்ணிடுறாரு, தன்னுடைய உரையில் இருக்கக்கூடிய கத்தி எடுத்து சீவி
தன்னுடைய சிரத்தில் வச்சுறாரு. இப்போ மட்டும் நீங்கள் கால் மாறி ஆடல, நான் என்ன பண்ணிடுவேன், தலையை வெட்டிக்கிடுவேன். அவருக்கும் சிவனுக்கும் பாருங்களேன் எவ்வளோ பாசம். என்னதான் செய்கிறான்னு பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு நூல் பிடிச்சி பார்த்துட்டே இருக்கிற மணிக்கு உடனே அவரும் என்ன பண்ணுறாரு, இவருக்கு சொன்ன அந்த ஒற்றை சொல்லுக்காக கால் மாறி ஆடக்கூடிய ஒரு அன்பு நிலை, அந்த காத்தல், அந்த அன்பு நிலையை என்ன பண்ணுறாரு, ஒன்று இடது காலை தூக்கியும் வலது கால் ஊன்றியும் செஞ்சு நம்முடைய மும்மலங்களையும் நீக்கி பேரின்ப கடல். ஏன்னா அவர் தான் சொல்லிட்டார்ல, என்னுடைய வருத்தம் எல்லாம் நீங்கணும்னா நீ கால் மாறி ஆடுக அப்படின்னு முதலே சொல்றாரு இல்லையா. அப்ப அந்த பேரின்ப நிலைக்கு கொண்டுட்டு போறாரு. வெள்ளி அம்பலத்துல நல்லா ஒரு 10 கரங்களோட ஐயன் என்ன பண்றாரு, ஆயுதங்களோடு நம்மளை காத்தல் தொழில் செய்து கொண்டிருக்கிறார். எப்படி இந்த தாமிரம் உறுதியானது, அதுக்குன்னு நிறைய தன்மை இருக்குதோ, வெள்ளிக்கும் நிறைய தன்மைகள் இருக்கு. வெள்ளி என்ன அப்படின்னா ரொம்ப தூய்மையாக இருக்கும். பாருங்களேன், வெள்ளி நல்லா விளவிலேன்னு இருக்கும். நம்ம எங்கேயாவது கடல்லலாம் போய் அந்த உப்பு தண்ணிலாம் பட்டுருச்சுன்னா பெண்கள் காலில் உள்ள கொலுசுலாம் அப்படியே மினுமினுக்க ஆரம்பிச்சிடும். என்னன்னா வெள்ளி அவ்வளோ ஒரு தூய்மையானது, குளிர்ச்சி தரக்கூடிய. நம்மளுடைய உடல் வெள்ளிக்காக வெள்ளி நம்ம காலில் அணிகிறோம் அப்படின்னா நம்மளுடைய உடல் சூடை எல்லாம் அந்த வெள்ளி எடுத்துக்கணும். காலில் இருக்கிற வரைக்கும் அது கருப்பாக தான் இருக்கும். அதை கொண்டு போய் ஒரு உப்பு தண்ணியில் போட்டுட்டோம் அப்படின்னா அந்த வெள்ளி அவ்வளோ ஒரு தூய்மை. அந்த மாதிரி ஒரு தூய்மையான இடத்தில் சிவன் நமக்கு அருள்பாலிக்கின்றார். அந்த மன அமைதி. நிறைய ஃபால்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா கொட்டும் போது பார்த்தா அப்படியே வெள்ளி கொற்றமானிக்கு இருக்கும். அதை பார்த்துட்டே இருந்தோம் அப்படின்னா அப்படி ஒரு மன அமைதி. அந்த வெள்ளிக்கு அந்த தன்மை இருக்குது. அப்போ இந்த வெள்ளி அம்பலத்தில் ஆடுறது எப்படி இருக்குது அப்படின்னா இசை, நடனம், சித்தாந்தம். இசை பாட்டு கேட்குறோம் அப்படின்னா மனசு எங்கெங்கேயோ போகும். நடனம் பார்த்துட்டே இருக்கணும், எங்கெங்கேயோ போகும். நமக்கு என்னதான் இருந்தாலும் நம்முடைய மனசு அனைத்தையும் ஒன்று போல் ஒருங்கிணைத்து நம்முடைய மனதிற்கு அமைதியை கொடுக்கக்கூடியது, நம்முடைய மனதுக்கு தூய்மையை வழங்கக்கூடியது, ஆன்மாவிற்கு சக்தி வழங்கக்கூடியது, உணர்வுகள், சிந்தனைகள், உயிரின அந்த இயக்கங்கள் எல்லாத்தையும் ஒருங்கிணைக்கக்கூடியது தான் வெள்ளி அம்பலத்தில் சிவன் வீட்டுக்கிறார். எப்பயும் போல தேர்லையே சாமி இழுக்கலாம்ல, ஏன் திடீர்னு தங்க தேரில் இழுக்கிறோம், வெள்ளி தேரில் இழுக்கிறோம்? தங்க தேரில் இழுக்கிறாங்க, வந்துருங்க போய் சாமி பார்த்தோன்னா ஒரு மகிழ்ச்சி வருதா இல்லையா? உண்மைதானே? இறைவனை எப்போயும் கருவறையில் பார்க்குறோம், சாமி ஊர்வலமாக வர இடத்துல பார்க்குறோம். ஒரு வெள்ளி தேர்லையும் தங்க தேர்லையும் பார்க்கும்போது எவ்வளோ மகிழ்ச்சி அடையும். திருச்செந்தூரில் தங்க தேரில் நான் முருகனை பார்த்துட்டேன், முருகரை ராஜ அலங்காரத்தில் பார்த்துருக்கேன், வெள்ளி அலங்காரத்தில் பார்த்தேன். அப்போ இதெல்லாம் என்ன அப்படின்னா அந்த உலோகங்கள் வெறும் ஆடம்பரம் மட்டுமல்ல, நம்முடைய மனதிற்கு, நம்முடைய ஆன்மாவிற்கு தரக்கூடிய ஒரு குளிர்ச்சி, தூய்மை, மன அமைதி எல்லாமே சொல்லலாம். இந்த வெள்ளி அம்பலத்தில் ஆடக்கூடியது என்ன அப்படின்னா வெள்ளி சபையில் ஆன்மாவுடைய, நம்முடைய ஆன்மாவுடைய ஒளி கதிர்கள்லாம் இருக்குது இல்லையா, அந்த ஒளி கதிர்கள்லாம் பரிபூரணமாக அமையக்கூடியது. யோகா தான் செஞ்சால் சொல்கிறாங்க இல்லையா, நம்முடைய ஆறா தூய்மையாக இருக்கும், நம்முடைய ஆன்மா தூய்மையாக இருக்குது, அந்த ஒளி கதிர்கள் தூய்மையாக இருக்குது. நம்முடைய மனசு குழம்பிட்டே இருந்துச்சுன்னா நம்ம ஆறா குழப்பமான மனம். அப்போ இந்த வெள்ளி அம்பலத்தில் அந்த வெள்ளியில் ஈற்றிருக்கக்கூடிய, சும்மா சாதாரணமாக ஒரு தாமிர சபை, வெள்ளி சபையிலலாம் சிவன் நமக்கு என்ன பண்ணலாம், அருள் பாலிக்கலாம். எல்லாத்திற்கும் ஒரு காரணத்தோடு அவர் என்ன பண்ணியிருக்காரு, தாண்டவம் ஆடி காட்டியிருக்கார். அடுத்து 3வது சங்கார தாண்டவம். அதாவது இந்த சங்கார தாண்டவத்தை வடமொழியில் சொன்னால் ரொம்ப எளிமையாக சம்கார தாண்டவம். சங்காரம் அப்படின்னாலே அழித்தல், தமிழில் சங்கார தாண்டவம். பிரபஞ்சத்தில் உள்ள மாற்றங்கள் எல்லாத்தையும், மாற்றம் இருந்துக்கிட்டே தானே இருக்குது, மாற்றம் இல்லாமல் யாராவது இருக்குமா? ஒரு நிலை மற்றொரு நிலைக்கு அடைந்துடும். அப்போ ஒரு நிலை மற்றொரு நிலைக்கு அடையணும்னா அந்த இடத்துல கண்டிப்பாக என்ன தேவைப்படுதுன்னா அழித்தல் தேவைப்படுகின்றது. அப்போ இந்த அழித்தல் நிலை எதையெல்லாம் அழிக்கிறது அப்படின்னா நம்முடைய அறியாமை, ஆணவம், தீய சக்தி, உலகத்தில் உள்ள மாயை எல்லாத்தையும் அழித்து முக்தியை நோக்கி பயணிக்க வைப்பதுனா இந்த சம்கார தாண்டவம்.
இந்த சம்ஹார தாண்டவத்திற்கு இப்போ மற்றதுக்கெல்லாம் நான் தலங்கள் சொல்கிறேன், ஆனால் இந்த சம்ஹார தாண்டவத்துக்கு சிலைகளே இருக்கிறதா. அதுவுமே எங்கன்னா மதுரைக்கு பக்கத்தில் இருக்கு, மண்ணில் புதைந்து கிடைத்தது அப்படின்ற ஒரு தகவலை வந்து குறிப்பிடுறாங்க. அந்த கையில் வந்து தீச்சுடரை சிவன் வைத்திருக்கிறார் அப்படின்ற தகவல் வந்து கிடைத்திருக்கு. இந்த சம்ஹார தாண்டவமும் அதோடைய தோற்றமை, இப்போ சம்ஹாரம் சொல்லிட்டாலே அழிக்கிறதுன்னு சொல்லிட்டேன். அப்போ அழிக்கும் போது சிரிச்சுக்கிட்டே அழிக்க முடியுமா? கோபத்தோட உக்கிரமான மனநிலை, அதே நேரத்தில் வீரமான தோற்றம். உக்கிரமான மனநிலை, கோபம் வந்தால் தான் அழிக்க முடியும், வீரம் இருக்கும் பொழுது தான் அழிக்க முடியும். இந்த சம்ஹாரம் வந்து ஒரு 3 விதமான வடிவத்தில் இருக்கு. கால சம்ஹார மூர்த்தி. முதல்ல கால சம்ஹார மூர்த்தின்னு சொல்லவுமே கண்டுபிடிச்சிட்டீங்களா நீங்க யாருன்னு சொல்லிட்டு? மார்க்கண்டேயன், நம்முடைய நன்றி. கால சம்ஹார மூர்த்தின்னு சொல்லவும் நம்முடைய மார்க்கண்டேயன் 16 வயதில். அந்த சம்ஹாரம் எப்படி நடந்துச்சு அப்படின்னா, மிருகண்டு மருத்துவதி அப்படின்றவர்களுக்கு குழந்தை இல்லாமல் பல ஆண்டுகள் குழந்தை இல்லாமல் இருந்து எங்கே போய் தவம் செஞ்சுருக்காங்க, காசியில் போய் தவம் செய்யும் பொழுது குழந்தை வரம் உண்டு. 100 வயது வரைக்கும் வாழக்கூடிய பிள்ளை வேணுமா, இல்லை 16 வயது வரைக்கும் வாழக்கூடிய பிள்ளை வேணும். அது என்ன 100 வயசு? 100 வயசு வரைக்கும் வாழ்வான், ஆனால் அவன்கிட்ட என்ன இருக்காது, நல்ல ஒரு குணம் இருக்காது, தீய எண்ணங்கள் இருக்கும், உடல் சோர்வோடு இருப்பா, எப்படி என்னென்ன பிரச்சனைகள் இருக்கோ அதெல்லாம் அவன்கிட்ட இருக்கும். 16 வயசு வரைக்கும் தான் இருப்பான், நல்ல கல்வியாளனாக இருப்பான், சாதனையாளனாக இருப்பான், வெற்றியாளனாக இருப்பான், எல்லாமே இருக்கும். ஆனால் அவனுக்கு என்ன மட்டும் கிடையாது, ஆயுள் மட்டும் கிடையாது. அதுதான் 16 வயசு. எந்த அம்மாவாக இருந்தாலும் அப்படி வந்து கேட்க மாட்டாங்க. அப்போ 16 வயது உள்ள குழந்தையை ஈன்றெடுக்கிறார்கள். யாரு? நம்மளுடைய மார்க்கண்டேயன். மார்க்கண்டேயன் யமன் வரும்பொழுது மார்க்கண்டேயன் என்ன பண்ணுறாராம், சிவனை போய் ஆற தழுவுறாராம். சிவனை போய் ஆற தழுவும் போது அந்த பாசக்கயிறு சிவன் மீது படுது. அப்படி படும் பொழுது சிவன் யமனை சம்ஹாரம் செய்தல், அதுதான் அது கால சம்ஹார மூர்த்தி. கால அப்படின்றது யமன், யமனை சம்ஹாரம் செய்யக்கூடிய, யமனை அழிக்கக்கூடிய தலம். இது என்ன தலம் அப்படின்னா திருக்கடவூர், மயிலாடுதுறை மாவட்டத்தில் இருக்குதான். அமிர்தகடேஸ்வரர், அபிராமி அம்பாள் அப்படின்னு சொல்லி இறைவனும் இறைவியும் இருக்கிறாங்க. யமனை எட்டி உதைத்து கால சம்ஹார மூர்த்தியாக தாண்டவம் ஆடிய தலம் தான் திருக்கடவூர். இப்பையும் நம்ம திருக்கடவூரில் வந்து என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, ஆயுள் விருத்தியாகும் அப்படின்னு சொல்லிட்டு 60ஆம் கல்யாணம், 70வது கல்யாணம், 80வது கல்யாணம், 90வது கல்யாணம் வரைக்கும் நம்முடைய திருக்கடவூரில் அமிர்தகடேஸ்வரர் சந்நிதியில் இப்போ வரைக்கும் நடந்துட்டு தான் இருக்குது. 60ஆம் கல்யாணம் பண்ண போனால் கண்டிப்பாக 70வது கல்யாணமும் அங்கே போய் நடக்கும் அப்படின்ற நம்பிக்கை இருக்குது. எத்தனையோ பேர் இருக்கிறாங்க, நிறைய வயதான ஜோடிகள்லாம் ஒரு சிலர்லாம் பார்க்குற மாதிரி தான் இருக்குது, சந்தோஷமாக இருக்குது பார்க்கும்போதே. அப்போ அந்த திருக்கடவுரில் வந்து மார்க்கண்டேயனுக்கு ஆயுள் கிடைத்த தலம். ஆயுள் வேண்டுனா அந்த திருக்கடவுர். ஆனால் அங்கே என்ன நிலை தாண்டவம் நடந்ததுன்னா சம்ஹாரம் தாண்டவம், யமனையே சம்ஹாரம் செய்த தாண்டவம் திருக்கடவுரில் நடந்திருக்கு. இங்கேயே கஜ சம்ஹார தாண்டவம். கஜ அப்படின்னா யானைன்னு அர்த்தம். யானையை வதம் செய்யக்கூடிய தாண்டவம் தான் கஜ சம்ஹார தாண்டவம். இதுவும் அழித்தல் நிலை தான். என்னென்னலாம் அப்படின்னு பார்த்தோன்னா, யானை வடிவிலான அசுரன் வரான். அவை வந்து என்ன பண்றனா, கஜ முகாசுரன், யானை வடிவிலான அசுரன், யானை ரூபத்தில் இருக்கக்கூடிய அசுரன். அந்த அசுரனுடைய தோலை உரித்து, அந்த தோல் அப்படின்றது யானையுடைய தோல் கிடையாது, அசுரனுடைய ஆணவம். அந்த ஆணவத்தை உரித்து உக்கிரமாக தாண்டவம் ஆடியது தான் கஜ சம்ஹாரம். தார்காவனத்தில் இருக்கக்கூடிய முனிவர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, தவ வலிமையோடு தவம் இருக்கிறார்கள். அவர்களுக்கு வந்து ஒரு ஆணவம் வருது. என்ன ஆணவம் வருதுன்னா, தங்களை விட வேற யாருமே உயர்ந்தவர் கிடையாது. அப்போ இவர்களுடைய எப்பயுமே வந்து நம்ம வந்து நல்ல ஒரு உயர்வு மனப்பான்மையில் இருக்கலாம், ஆனால் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா, தன்னை விட யாரும் உயர்ந்தவர் இல்லை அப்படின்ற ஒரு தலைக்கணம் என்னைக்குமே இருக்கக்கூடாது. அப்போ இந்த தவ முனிவர்களுக்கு என்ன வந்துருச்சு, ஒரு தலைக்கணம் வந்துருச்சு.
இவருடைய அகந்தையை ஆணவத்தை அழிக்க விரும்பிய சிவன் என்ன பண்றாரு அப்படின்னா ஒரு மத யானையை அனுப்புறாரு. மத யானையை அனுப்பவும் முனிவர்களால் என்ன பண்ண முடியல அப்படின்னா அந்த யானையை வீழ்த்தவோ வதம் செய்யவோ முடியல. திரும்பவும் அந்த யானை யாரை நோக்கியே வருது? சிவனை நோக்கியே வருது. அவருடைய ஆணவத்தை அழிக்கும் வண்ணம் யானையின் தோலை உரித்து வதம் செய்யக்கூடியதா கஜ சம்ஹார தாண்டவம். இந்த கஜ சம்ஹார தாண்டவத்துல ஆணவத்தை அழித்து அந்த முனிவர்கள்லாம் என்ன பண்றாங்களா, திருப்பி சிவனை வணங்கி முக்தி பெறுகிறாங்க. அதுதான் நம்மளுடைய தத்துவமே. எல்லா தாண்டவத்திலையுமே நிறைவு என்ன அப்படின்னா முக்தி தான். என்ன ஆட்டம் ஆடினாலும் சரி, என்ன பண்ணாலும் சரி, ஏதோ ஒரு ரூபத்துல என்ன பண்ணிடுறோம், நம்ம முக்தி நிலைக்கு போயிடும். இந்த நிலை எங்க இருக்குன்னா தாராசுரத்துல ஐராவதீஸ்வரர் கோயிலையும், கும்பகோணத்துல பட்டீஸ்வரர் கோயிலையும், காஞ்சிபுரத்துல கைலாசநாதர் கோயில்களையும் இந்த தாண்டவ சிலையாகவும் இருக்கிறது, சந்நிதியாகவும் இருக்கின்றது. இந்த 3 தலங்களுமே கஜ சம்ஹார தாண்டவத்தை நம்மளால என்ன பண்ண முடியுதுன்னா பார்க்க முடியுது. அதுக்கடுத்து வீரபத்திரராக ஆடிய தாண்டவம். வீரபத்திரராக அப்படின்னா சிவனுடைய கோபத்தோடைய வெளிப்பாடு. நம்மளுடைய வீரபத்திரரே எதுக்காக அப்படின்னா தட்சனுடைய யாகத்தை அழிக்கணும், அதே நேரத்துல வீரத்தையும் வெளிக்கொணரணும், சம்ஹாரத்தையும் வெளிப்படுத்தணும் அப்படின்றது தான். தட்சனுடைய கதை இருக்குது இல்லையா, சிவனிடம் சொல்லாமல் தட்சன் நடத்தக்கூடிய யாகத்திற்கு தேவி செல்கிறாள். தேவியும் அவமதிக்கக்கூடிய தட்சனை யாகம், அவருடைய யாகத்தை கலைக்கும் வண்ணம் சிவன் செய்யக்கூடியதா வீரபத்திரராக என்ன பண்றாரு அப்படின்னா தாண்டவம் ஆடுகின்றார். அப்ப தீய சக்திகளை அழிச்சு உலகத்தை காக்கணும் ஒண்ணு. அந்த அழித்தல் நிலை தான் சம்ஹார தாண்டவம். இந்த சம்ஹார தாண்டவங்கள் 3 நிலைகளுமே எங்கெங்கெல்லாம் இருக்குது அப்படின்னா பெரும்பான்மை இரவு நேரங்களிலும் இல்லைனா சுடுகாடுகளையும் சிவன் ஆடுவதாக அமைகின்றது. இந்த அழித்தல் தாண்டவம் எந்த சபையிலையும் நிகழல. மற்றதுக்கெல்லாம் பாருங்களேன், தாமிர சபையில இருக்கு, வெள்ளி சபையில இருக்குன்றாங்க. ஆனா இந்த அழித்தல் மட்டும் எந்த சபையிலையுமே இல்லை. ஏன்னா இது எல்லாமே என்ன அப்படின்னா அகந்தை ஆணவம், மனிதன்கிட்ட இருக்கக்கூடிய அகந்தையை அழிக்கணும், ஆணவத்தை அழிக்கணும், அவன்கிட்ட இருக்கக்கூடிய தீய சக்திகளை அழித்து முக்தி பெற செய்யணும். அப்ப அதுக்கு தளங்கள் இருக்குதே தவிர சிவன் அதே நிலையில இல்லை. கண்டிக்கிறார். அம்மா கோவப்படுவாங்க, எப்ப பார்த்தாலும் கோவத்தோட இருப்பாங்களா? ஒரு அரை மணி நேரத்துல, ஒரு மணி நேரத்துல, ஒரு 5 நிமிஷத்துல, 10 நிமிஷத்துல அந்த கோபம் மாறிடும் இல்லையா? அது மாதிரி இந்த சம்ஹார நிலைன்றது அழித்தல் நிலை மட்டுமே தவிர இந்த அழித்தல் நிலை என்னதாக இல்லை, சபையில இல்லை. அதுக்கடுத்து திரிபுர தாண்டவம். திரி அப்படின்னாலே 3 அர்த்தம், புறம் 3 புறம். இதோடைய தத்துவம் என்ன அப்படின்னா திரினா 3ன்னு சொன்னேன்னா மும்மலங்கள் இருக்கு. ஆணவம், கண்மம், மாயை. எல்லா மனிதர்கிட்ட இல்லாதவங்க யாருமே கிடையாது. இந்த 3 மலங்கள் இருக்கு இல்லையா, இந்த மும்மலங்கள் திரிபுர தாண்டவம். இந்த 3 மலங்களை அழிக்கக்கூடிய தாண்டவம். ஆணவம், ஆணவம் சொல்லும்போது நம்முடைய அகந்தை. இந்த முனிவர் சொல்றார் இல்லையா, அவர் தவம் இருந்தனே தன்னை விட உயர்ந்தவர் யாரும் இல்லை அப்படின்னு நினைக்கிறார் இல்லையா, அதுதான் என்னது அகந்தை. கண்மம் அப்படின்றது என்ன அப்படின்னா வினை பயன். வினை பயன் அப்படின்னா நம்ம எல்லாருமே வினையின் பொருட்டு தான் பிறந்திருக்கோம். நம்ம கிட்ட ஒரு நல்வினையும் இருக்கு, தீய வினையும் இருக்கு. நல்வினையின் பொருட்டு நல்லதையும், தீய வினையின் பொருட்டு தீயதையும் அனுபவிக்கின்றோம் இல்லையா, அதுதான் என்னது கண்மம். மாயை அப்படின்றது நிலையற்ற பொருள். ஏதாவது ஒரு இதை பார்த்துனே ஆசையா இருக்கு, இப்படி வாழ்ந்துட மாட்டோமா, இப்படி இருந்துட மாட்டோமா அப்படின்னு ஒரு ஆசையா இருக்கு. அப்ப இதெல்லாமே என்னன்னா மாயை. அப்ப இந்த மனிதர்கள்ட்ட இருக்கக்கூடிய இந்த 3 மலங்கள் ஆணவம், கண்மம், மாயையை அழித்து, இதெல்லாம் அழிச்சு அவனுடைய ஆன்மான்னு ஒன்று இருக்கும் இல்லையா, அந்த ஆன்மாவை எதை நோக்கி பயணிக்க செய்யறதுன்னா பக்குவத்தை நோக்கி, பக்குவத்தை நோக்கி பயணிக்க வைக்கணும். அப்ப இந்த மும்மலங்களை என்ன பண்ணிடணும், மறைத்திடணும். இந்த 3 மலமும் இருந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ண மாட்டோம், ஒரு தெளிவான இடத்துல இருப்போமா? இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை எல்லாருக்கும் ஏதேதோ ஒரு வேலைகள் இருக்க தான் செய்யும். நீங்கள் கிளம்பும்போது உங்கள் பேரனோ பேத்தியோ மாமை நீங்கள் இருக்கலாம்ல, அயம்மா நீங்கள் இருக்கலாம்ல, அயப்பா இருக்கலாம்லன்னு கேட்டிருப்பாங்க. ஏதோ ஒரு விஷயம்
எனக்காக ஒரு மணி நேரத்தை நானும் போயிட்டு தான் வரேனே அப்படின்னு ஒரு மாயை சிக்காமல் உங்களுடைய ஆன்மாவை நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஒரு வழிக்கு கொண்டுட்டு வரீங்க இல்லையா, அந்த மும்மலங்களையும் மறைக்கிறீங்க இல்லையா, அதுதான் திரிபுர தாண்டவம். 3 மலங்களை மறைத்தல். சிவன் 3 மலங்களையும் மறைக்கிறாரு. இந்த திரிபுர தாண்டவத்தை வென்றி கூத்து, கூத்துனாலே ஆடுறது தான் கூத்துன்னு சொல்லுவாங்க. சில நேரம் பார்த்தோன்னா ஏன் இப்படி கூத்தாடிக்கிட்டு இருக்கீங்கன்னு சொல்லுவாங்க. ஆடிக்கிட்டு இருக்க மாட்டாங்க, ஏதாவது சண்டை போட்டுட்டு இருப்பாங்க, ஏதாவது அதாவது அந்த இடத்துக்கு பொருத்தம் இல்லாத விஷயங்களை செஞ்சிட்டு இருப்பாங்க. அப்போ அந்த நேரத்தில் என்ன, ஏன் இப்படி கூத்தாடிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் ரா கூத்தாடுறீங்க அப்படிலாம் இப்போ ரா கூத்துனா நைட் நேரத்தில் இப்படி தான் இருக்கணும்னு ஒரு சில முறைகள்லாம் இருக்குது. அதை என்ன பண்ணுறது, மாற்றுறது. அப்போ இந்த மாதிரிலாம் சொல்கிறோம் இல்லையா. அப்போ இதை என்ன சொன்னால், வெற்றி பெறதுனால வென்றி கூத்து, கொடு கொட்டி, நுதல் விழி. நுதல் விழி, நுதல்னா நெற்றி, நெற்றியில் இருந்து இதோடைய கதையே முப்புறம் எரித்த கதை. சிவன் 3 புறங்களையும் எரிக்கிறார் இல்லையா. அந்த 3 புறம் என்னது, அந்த மும்மலங்கள் தான். அந்த மும்மலங்கான நுதல் விழி என்ற பெயரினையும் பெறுகின்றது. இந்த திரிபுர தாண்டவம் நவராத்திரி நடக்குது இல்லையா, 9 நாட்கள். அதில் 3ஆவது நாள் நடனமாடக்கூடிய தாண்டவம் தான் திரிபுர தாண்டவம். மும்மலங்களை அழித்து யான நிலையை அடையக்கூடிய தாண்டவம். இந்த தலம் எங்க நடக்குது அப்படின்னா திருவதிகை, அதே மாதிரி காஞ்சி கைலாசநாதர் கோயில்ல, அடுத்து சித்திர சபை. இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு இந்த திரிபுர தாண்டவம் எந்த சபைக்கு வந்துருச்சு, சித்திர சபைக்கு வந்துருச்சு. திருவதிகையில் கடலூர் மாவட்டத்தில் இந்த திருவதிகை அப்படின்ற ஊர் இருக்கு. சம்பந்தர், நாவுக்கரசர், சுந்தரர் 3 பேருமே பாடிய தலங்கள் தான் இது. இந்த தலத்தோடைய சிறப்பு என்னன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, ஞான சம்பந்தர் திருநடனம் கண்ட ஊர். அப்பர் சூளை நோயால் பாதிக்கப்பட்டு சிவனை அடைந்த தலம். மூணாவது என்னன்னா திரிபுரத்தை எரித்த தலம். இதுதான் கதை. இந்த திரிபுர தாண்டவத்துக்கான கதை அந்த திரிபுரத்தை எரித்த தலம். யாரு, தாரகாசுரனுடைய புதல்வன் 3 பேர், வித்யுன்மாலி, தாரகாட்சன், கமலாட்சன். இந்த 3 பேரும் என்ன பண்றாங்க, தவம் செய்து பிரம்மன் கிட்ட வரம் வாங்குகிறார்கள். என்ன வரம் வாங்குறாங்க அப்படின்னா, விண்ணில் பறக்கக்கூடிய 3 கோட்டைகளை பெறுகிறார்கள். இந்த 3 கோட்டையும் நேர்கோட்டில் வரும்போது தான் நாங்கள் எங்களை யாருனாலும் என்ன பண்ண முடியும், தாக்க முடியும். நேர்கோட்டில் வரும்போது ஒரே பானத்தால் மட்டும்தான் எங்களை தாக்கணும். அப்போ மின்னில் பறக்குது அப்படின்னா 3 கோட்டையும் என்ன பண்ண முடியாது, நேரில் வர்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அப்படியே நேரில் வந்தாலும் ஒரே பானத்திலேயே தாக்கணுன்றது மிகப்பெரிய கஷ்டம். அப்போ ரொம்ப புத்திசாலித்தனமாக நம்ம ஒரு வரத்தை வாங்கிட்டோன்ற ஒரு மன மகிழ்ச்சியில் போயிட்டு என்ன பண்ண ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா, நிறைய பேருக்கு தொந்தரவு பண்ண ஆரம்பிக்கிறாங்க. முனிவர்களை மதிப்பதில்லை, தேவர்களை மதிப்பதில்லை, மக்களை மதிப்பதில்லை, எல்லாரையும் என்ன பண்ணுறாங்க, கஷ்டத்துக்கு உள்ளாக்குறாங்க. அப்போ இந்த தேவர்கள் என்ன பண்ணுறாங்க, திருமால் கிட்டையும் இந்திரன் கிட்டையும் போய் முறையிடுறாங்க. இந்த திருமாலும் இந்திரனும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, சிவபெருமான் கிட்ட போய் முறையிடுறாங்க. சிவபெருமான் போர்க்கருவிகளை உருவாக்க சொல்கின்றார். அப்போ அவர்களை தாக்கி போகிறதுக்கு போர்க்கருவிகளை அந்த போர்க்கருவிகளை எப்படி உருவாக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அப்படின்னா, பூமியை தேராக வச்சு 4 வேதங்களை குதிரையாக கொண்டு, பிரம்மன் தானே வரம் கொடுத்தாரு, அதனால அவர் தான் சாரதி. சாரதி இல்லை அப்படின்னா தேர் ஓடவே ஓடாது. வரம் கொடுத்ததே பிரம்மன் தான். ஆனால் பிரம்மனை சாரதியாக நின்று சூரியனையும் சந்திரனையும் சக்கரங்களாக கொண்டு, திருமாலை அம்பாக கொண்டு, ஆதிசேஷனை நானாக வைத்து, மேருமலையினை வில்லாக வடித்து, உலகத்தில் என்னென்ன படைப்பு இருக்கோ அந்த எல்லா படைப்புகளையும் போர் கருவிகளாக மாற்றி சிவன் கிட்ட கொண்டு போகிறாங்க. அப்படி கொண்டு போகும்போதே ஒரு எண்ணம் இவங்களுக்கு வந்துடுது. என்ன வந்ததுன்னா, நம்ம தான் போர்க்கருவிகளே உருவாக்கியிருக்கோம் அப்படின்ட்டு. உண்மை தானே? சில நேரம் அப்படி ஆகிடுதுல, மனுஷங்களுடைய மனசு சில நேரங்களில் என்னதான் எவ்வளோதான் ஆசையோடு செஞ்சாலும் டக்குன்னு ஒரு நிமிஷத்தில் மனம் ஒரு மாதிரி ஆயிடுது. அப்போ இவங்களுக்கு ஒரு எண்ணம் வந்துருச்சு. இதை யார் கண்டுபிடிச்சிட்டா அப்படின்னா, சிவன் கண்டுபிடிச்சிட்டா. அப்போ இந்த செருக்குகளை எல்லாம் அடங்கும் வண்ணம், தேவர்களுடைய செருக்குகள் எல்லாம் அடங்கும் வண்ணம் சின்னதாக சிரிக்கிறார், புன்னகையோடு சிரிக்கிறார். சிவபூஜை தவறாது இருக்கக்கூடிய திரிபுர அசுரர்கள்
அவங்களெல்லாம் நம்ம அசுரர்கள்னு சொல்கிறோம். ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்களாம், சிவ பக்தர்களாம், சிவ பூஜையை தவறாமல் செய்யக்கூடியவங்களாம். அந்த திரிபுர அசுரர்கள் மாய தன்னகை, ஒரு குளிர்ச்சியான சிரிப்புலேயே நிறையா இருக்குது. நக்கலாக சிரிக்கிறாங்களா, சந்தோஷமாக சிரிக்கிறாங்களா, மனசில் எந்த கள்ளங்கபடமும் இல்லாமல் சிரிக்கிறாங்களா, தன்னகை. சிவ பூஜையை தவறிய முப்புறவாசிகள் மடியும் மன்னம். அந்த 3 புறவாசிகள் இருக்காங்களே, அந்த முப்புறவாசிகள் யாரு? ஆணவம், கண்மம், மாயை. இந்த 3 நம்ம எதை மறந்துட்டோம் அப்படின்னா சிவ பூஜையை மறந்துட்டோம். இங்கே யாருமே மக்கள் கிடையாது, அவர் யாரையுமே அழிக்கல. நல்லா கவனிச்சு பாருங்களேன், தேவர்களுடைய செருக்கு அழைக்கிறார், ஆணவத்தை அழிக்கிறார். சிவ பூஜை தவறாத திரிபுர அசுரர்கள் என்ன பண்ணிட்டே இருக்கிறாங்க அப்படின்னா சிவ பூஜை செய்து கொண்டே இருக்கிறார்கள். அவர்களுடைய கண்மம், நம்முடைய வினை பயன் இருக்குது இல்லையா, அந்த கண்மம் நம்மளை என்ன பண்ண விடலை, சிவ பூஜையை மறக்கவே விடலை. ஆணவமாமா இருக்கட்டும், கண்மமா, அந்த மாயை தான் என்ன அப்படின்னா, மாயையில் சிக்கிறதுனால என்ன ஆயிடுச்சு அப்படின்னா சிவ பூஜையை மறந்துட்டோம். அப்போ அந்த சிவ பூஜையை மறந்த முப்புறவாசிகள், அவர்களுக்கான ஒரு வெண்ணகை. இப்படி சிரிக்க மட்டும் தான் செய்கிறாரு. சிரிக்கவுமே என்ன ஆயிடுச்சு, 3 புறங்களும் சாம்பலாகின, முப்புறங்களும் சாம்பலாகின. அப்படி சாம்பலாகிறது இல்லையா, அந்த 3 திரிபுர அசுரர்களையும் முக்தி அளிக்கக்கூடிய தலமாக இந்த திருவதிகை தலம் அமைகின்றது. அந்த முப்புறம் நம்ம சொல்லிடுறோம், இது சொல்கிறோம் இல்லையா, 3 புறம், பொன், வெள்ளி, இரும்பு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம் இல்லையா. அதெல்லாம் என்ன அப்படின்னா நம்முடைய ஆணவம், கண்மம், மாயை தத்துவத்தின் அடிப்படையில் நம் மீது இருக்கக்கூடிய ஆணவம், கண்மம், மாயை, இந்த 3 மலங்களையும் நீக்கி சிவன் அளிக்கின்றார். அதுதான் அந்த புன்னகை, தன்னகை, வெண்ணகை. அந்த நகை வெறும் ஒரு சிரிப்பு தான், நீ என்ன போர்க்கறிவு செஞ்சிருக்க, இதெல்லாம் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாரு, நம்முடைய மலங்களை அனைத்தும் அழிக்கும் வண்ணம் சிரிக்கக்கூடிய அந்த ஒரு சின்ன சிரிப்பில் அந்த 3 புறங்களும் அந்த மலங்களும் அப்படியே சாம்பலாகின்றது. இந்த திரிபுர தாண்டவம் எங்கே இருக்குது அப்படின்னா குற்றாலம் போவோம், சந்தோஷமாக குளிப்போம். சிவன் கோயிலுக்கு கூட போகிறதுக்கு நம்ம பிள்ளைங்கள்லாம் அவ்வளோவா விடுறது கிடையாது, குளிச்சுட்டோம் வாங்க போயிடுவோம் சொல்கிறாங்க. அப்போ அந்த குற்றாலத்தில் மெயின் அருவியில் பக்கத்தில் சித்திர சபைன்னு ஒன்று இருக்குது. அந்த சித்திர சபைக்கு நாங்கள் காலேஜ் படிக்கும் போதெல்லாம் போயிருக்கோம். 5 ரூபா கெட்டணும் அப்படின்னா அந்த சித்திர சபைன்னு சொல்லிட்டு அதை சுற்றி காட்டுவாங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கும். கொஞ்சம் குட்டி கோண்டி இடம்தான், ஆனால் அந்த தளத்தில் அவங்க வரைந்திருக்கக்கூடியது எல்லாமே அப்படின்னா மூலிகை சாயங்களை கொண்டு வரைந்திருப்பாங்க. அது ரொம்ப ரொம்ப நல்லாவே இருக்கும். ஏன் மூலிகை சாயங்கள் கொண்டா இப்போ நம்ம பயன்படுத்துகிற மாதிரிலாம் கிடையாது. இப்போ நம்ம கோலம்லாம் போட்டு வச்சிடும், பெயிண்ட்லாம் அடிச்சு வச்சிடும். பொங்கல் வருது அப்படின்னா முன்னாடி ஒரு அதிகாலை 4 மணிக்கு எழுந்திரிச்சு கோலம் போட்டுட்டு இருந்தாங்க, அதுக்கப்புறம் 3 மணிக்கு எழுந்திரிச்சு போட்டாங்க. இப்போ என்னன்னா நைட்டே வாசத்தூக்கு தொழிச்சு கோலம் போட்டுறாங்க. பொங்கலுடைய தத்துவமே என்ன அப்படின்னா அதிகாலையில் நம்ம எந்திரிக்கணும், சூரிய பகவானை வழிபடணும். அந்த 365 நாளும் சூரிய பகவான் நமக்கு கொடுக்கக்கூடிய அந்த பலனுக்கு ஒரே ஒரு நாள் நம்ம நன்றி சொல்கிறோம். அது என்ன நன்றி அப்படின்னா தைப்பொங்கல். உண்மைதானே? ஆனால் அந்த தைப்பொங்கலுக்கு நம்ம நைட்டே என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா வாசல் தூத்து தொளிச்சு கோலம் போட்டு அது 3 நாளைக்கு அழியக்கூட கூடாது. அதை சுற்றி என்ன பண்ணிடுறோம், செங்கலையும் வச்சுட்டு தூங்கிடும். இது எந்த விதத்தில் நியாயம்னு தெரியல, யார் பொங்கல் கொண்டாடுறாங்கன்னு தெரியல. உண்மையிலேயே கதிரவனுக்கு நன்றி. அப்போ கதிரவன் பொங்கலை கோலத்தை மட்டும் பார்த்துட்டு போயிடுறாரா அப்படின்னா அதெல்லாம் ஒரு பெரிய கேள்விக்குறியாக தான் இருக்குது இல்லையா. இங்கே என்ன அப்படின்னா அழகான அந்த மூலிகையால் வச்சு வரைஞ்சிருக்கிறாங்க. இது என்ன அப்படின்னா நடராஜர் விக்கிரகம் இருக்குது, திருவிளையாடல் காட்சிகள் நிறையா இருக்குது, புராண கதைகள்லாம் நிறையா இருக்குது அந்த வரைந்து இருக்கிறாங்க இல்லையா. அதனால் இதோடைய தத்துவம் என்ன அப்படின்னா மூலிகை வச்சு வரைஞ்சிருந்தாலுமே அதில் கொஞ்சம் சேதம் அடைகிறது இயல்பு தான். அந்த நேரத்தில் போயிருந்த போதே கொஞ்சம் ஓரளவு சேதம் இருந்துச்சு. 2வது நம்ம ஆட்கள்லாம் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா எதுக்கு இவங்க வரைஞ்சி மட்டும் வச்சுருக்காங்க, நம்ம பெயரையும் சேர்த்து பதிவு பண்ணுவோமே அப்படின்னு சொல்லிட்டு பெயர்களோடு பதிவுலாம் பண்ணி வச்சுருந்தாங்க. சித்திர சபையில் அதுவுமே இருக்க தான் செஞ்சிச்சு. அப்போ அந்த அழிவும் இருக்குது இல்லையா, அது என்ன அப்படின்னா நம்முடைய யானத்தின் தொடக்க நிலை. நம்ம ஆன்மா தேடுதான், நம்ம எதுக்காக பிறந்திருக்கோம், நம்ம என்ன பண்ண போகிறோம், என்ன செய்ய போகிறோம், எங்கே ஓட போகிறோம் அப்படின்ற தேடல் சித்திர சபையில் நமக்கு கிடைக்கின்றது. அதனால தான் அது சித்திர சபை ஓவியம். அது அழிந்து போகும். எது அழிந்து போகும் அப்படின்னா
நம்மளுடைய ஆன்மாவின் மீது வைத்திருக்கோம் இல்லையா, ஆணவம், கண்மம், மாயை என்ற 3 மலங்களும் அழிந்து போகும் அப்படின்றத தான் நம்ம எதில் பார்க்குறோம் அப்படின்னா அந்த சித்திர சபையில் பார்க்குறோம். மற்ற சபையிலலாம் பாருங்களேன், உறுதியானதுன்னு சொல்கிறாங்க, தாமிரமாக உறுதியாக இருக்கும், வெள்ளியாக மனம் குளிர்ச்சி தரும். ஆனால் இந்த சித்திர சபையில் மட்டும் என்ன இருக்குது அப்படின்னா மறைத்தல். ஆண்டுகள் ஆக 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 அந்த அந்த ஓவியத்தில் கட்டாயமாக என்ன இருக்குது, கண்டிப்பாக அழிந்து போகும், அது வந்து மறைந்து போவதற்கான வாய்ப்பு இருக்குது. அப்போ சித்திர சபைக்கு போய் அங்கே உள்ள நட்ராஜரை நம்ம வழிபடும் பொழுது ஓவியம் மட்டும் மறைந்து போகாது, நம் உடலில் இருக்கக்கூடிய நம் ஆன்மாவில் இருக்கக்கூடிய மும்மலங்களும் அழிந்து போகும் என்பது தான் திரிபுர தாண்டவத்தின் தத்துவம். அடுத்து இந்த திரிபுர தாண்டவத்துலையுமே பிரம்மீட அமைப்பில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதோடைய கூரை வந்து தாமிர தகடால் அமைஞ்சிருக்கு. அந்த உள்ளே போய் அந்த நடராஜரை சுற்றி பார்ப்போம் இல்லையா, அது மேலே உள்ள பகுதி வந்து தாமிர தகடால் அமைஞ்சிருக்கு அப்படின்ற செய்தியையும் குறிப்பிட்டிருக்காங்க. அடுத்து ஊர்த்துவ தாண்டவம். இந்த ஊர்த்துவ தாண்டவம் என்ன அப்படின்னா சிவனுக்கும் காளி தேவிக்கும் நடந்த நடன போட்டி, அதுதான் ஊர்த்துவ தாண்டவம். அப்போ இந்த நடன போட்டியோட குறியீடே என்ன அப்படின்னா அருளல். நடக்கிறது என்னது, போட்டி. போட்டியில் என்ன பண்ணுறாரு, சிவன் அருள்றார். அப்போ எவ்வளோ பெரிய பாக்கியன்னு பாருங்களேன். போட்டியில் யாராவது அன்பு காட்டுவாங்களா, கிடையவே கிடையாது. அப்படி தானே, நீயா நானான்னு பார்க்குறதான் போட்டி. ஆனால் இந்த நாட்டிய போட்டியில் அவர் என்ன பண்ணுறாருன்னா அருள் தருகின்றார். அதுதான் தத்துவம். சிவனும் சக்தியும் ஒன்று அப்படின்றது தான் பிரபஞ்சம். நம்ம பிரபஞ்சம் அப்படின்றத நம்ம என்ன நினச்சிக்கிறோம், இது வந்து ஒரு உலகம், இயற்கை சார்ந்தது அப்படின்னு நினைக்கிறோம். அதெல்லாம் கிடையவே கிடையாது. பிரபஞ்சம் அப்படின்னாலே சிவனும் சக்தியும் ஒன்று. அந்த புரிதல் இல்லாததுனால நடந்த நிகழ்வு தான் இந்த ஊர்த்துவ தாண்டவம். அப்போ இந்த ஊர்த்துவ தாண்டவத்துடைய 2வது காரணம் தான் கர்வத்தை அழித்தல். என்ன கர்வம் அப்படின்னா ஆணவத்தோடு இருக்கிறது, அகந்தையோடு இருக்கிறது. என்ன ஆணவம், என்ன அகந்தை, சிவனா சக்தியா அப்படின்றதா ஆணவம், அகந்தை. அது என்ன சிவனா சக்தியா? நம்ம வீடுகள்லாம் பண்ணுறோம் இல்லையா, அப்பா சொன்னால் சரின்னு கேட்டுறணும் ஒரு சில இடங்கள்ல, அம்மா சொன்னால் அப்பா ஒரு சில இடத்துல சரின்றுவாங்க. இதுதான் உண்மை. அப்படியே தான் வாழ்ந்துகிட்டே இருக்காங்க நம்ம அம்மாவும் அப்பாவும். நிறைய இடங்கள்ல பாருங்கள், அம்மா சில இடம் சொல்லுவாங்க, அப்பா 1000 விஷயத்துக்கு வேண்டாம்னு சொல்லுவாங்க, ஆனால் அம்மா சொல்கிற ஏதாவது ஒரு விஷயத்துக்கு சரின்றுவாங்க. அப்போ ஆணும் பெண்ணும் சரிசமமாக இணைந்து வாழணும். எந்த இடத்துல ஆண்தான் பெருசு அப்படின்ற ஒரு அகந்தையோ இல்லை பெண்தான் பெருசு அப்படின்ற அகந்தையோ வருதோ அந்த இடத்துல அந்த கர்வத்தை அழிக்கும் பொருட்டு யார் வரா அப்படின்னா இறைவன் வருகின்றார். என்ன அழிச்சு, நம்முடைய ஆனந்தம், அகந்தை இது எல்லாத்தையும் அழித்து வருகின்றார். அதே மாதிரி ஆணவ மலத்தை அடக்குதல். அதாவது இதோடைய தத்துவமே என்னன்னா ஆனந்த மலம், ஆணவத்தை அகற்றணும். என்ன ஆணவம் அப்படின்னா சிவனாக இருந்தாலும் சரி சமம்தான், சிவனும் சக்தியும் சமம்தான் நினைக்கணும். ஒரு ஆண் வந்து பெண்ணும் நம்மளும் சமம்தான் நினைக்கணும். ஒரு பெண் நம்மளும் ஆணும் சமம்தான் சொல்லி நினைக்கணும். அது மட்டும்தான் இதோடைய தார்மீகம். இந்த தலம் என்னன்னா திருவாலாங்காடு. திருவள்ளூர் மாவட்டத்தில் சும்பன் நிசும்பன் அப்படின்ற அரக்கர்கள் என்ன பண்ணுறாங்களா, ஆலமரம் அதிகம் உள்ள இடத்துல வந்து இருக்கிறாங்க. அந்த அரக்கர்கள் என்ன பண்ணுறாங்க, அங்கே வாழக்கூடிய மக்களை எல்லாத்தையும் ரொம்ப இம்சை பண்ணுறாங்க. தேவர்கள், முனிவர்கள் இப்படி எல்லாரையுமே என்ன பண்ணுறாங்க, கஷ்டப்படுத்துகிறாங்க. அப்போ இந்த அரக்கர்கள் எல்லாத்தையும் ஒழிக்கணும் அப்படின்னு இந்த தேவர்கள் என்ன பண்ணுறாங்க, சிவன் பார்வதி கிட்ட போய் முறையிடுறாங்க. பார்வதி அம்மா என்ன பண்ணுறாங்க, தன்னுடைய பார்வையாலேயே காளி தேவியை உருவாக்கி அந்த இடத்துக்கு அனுப்புகிறாங்க. இந்த காளி தேவி போய் என்ன பண்ணிடுறா அப்படின்னா அசுரர்கள் எல்லாத்தையும் அழித்துறான். அசுரர்கள் எல்லாத்தையும் அழித்து அவருடைய இரத்தத்தை எல்லாம் குடிக்கிறான். அவளுக்கு உக்கிரம் அதிகமாகும், எல்லாமே செய்கிறா, அழிச்சுறா, அவரோட உக்கிரம் எல்லாம் அதிகமாகிடுச்சு. இப்போ இவளுக்கு என்ன ஒரு எண்ணம் வந்துருச்சு அப்படின்னா, எண்ணம் வந்துருச்சுன்றத விட எண்ணம் மறந்துட்டா அப்படின்னா சிவனும் சக்தியும் ஒன்று தான் அப்படின்றத மறந்துட்டா. அவள் வந்து மிகுந்த உக்கிரத்தோடு இருக்கிறா. அதே உக்கிரத்தோடு தில்லையில் சிவபெருமானை நினைத்து தவம் செய்கின்றார். எல்லாத்துக்கும் வந்து வந்து காட்சி கொடுக்குறாரு சிவன். ஆனால் யாருக்கு காட்சி தரலை, காளி தேவிக்கு காட்சி தரல. எதனால் தரல, உக்கிரத்தோடு அவ கேட்டுட்டு இருக்கா.
சந்தோஷமா சொன்னா சிவன் வந்துடுறாரு, சிரிச்சு கேட்டா வந்துடுறாரு, அழுது கேட்டா வந்துடுறாரு, நான் என்னை கொன்றுவேன்னு சொன்னா சிவன் வந்துடுறாரு. அப்படிதானே என்னென்னமோ செய்யறாங்க, சிவபெருமான் வந்துடுறான். ஆனா இவ என்ன பண்றா, உக்கிரத்தோடு சிவன் வரல, சிவன் காட்சி தரவில்லை அப்படின்றது அவளுக்கு மேலும் உக்கிரத்தை ஏற்படுத்தியது. அப்ப மேலும் அவளுக்கு உக்கிரத்தை ஏற்படுத்தும் பொழுது என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, அதிகமான கோர காட்சிகள், அதாவது என்னென்ன கஷ்டப்படுத்த முடியுமா எல்லா கஷ்டத்தையும் என்ன பண்றான் அந்த காட்டுல வந்து அவ செய்யறான். அப்ப இப்படியெல்லாம் கஷ்டப்படுத்தும் போது யார் ஒருத்தர், முஞ்சிகேச கார்கோடக முனிவர், அந்த முனிவர் பேரு கார்கோடக முனிவர். அந்த முனிவர் போய் என்ன பண்றாரு, சிவபெருமான்கிட்ட வேண்டுறார், இந்த மாதிரிலாம் நடக்குது இந்த காட்டுல, இதெல்லாம் கொஞ்சம் வந்து பாருங்கய்யா அப்படின்னு சொல்லவும், சிவன் சும்மா சாதாரணமா வரல, எப்படி வர்றாருன்னா கோர வடிவம் எடுத்து வர்றாரு. இந்த சொல்லுவாங்க இல்லையா, அதை தான் அது அந்த பார்வையில தான் பார்க்கணும் அப்படின்ற மாணிக்கு முள்ளால தான் எடுக்கணுன்ற மாதிரி உக்கிரமா இருக்கக்கூடிய தேவி கிட்ட சிவன் எப்படி வராரு அப்படின்னா கோர வடிவம் கொண்டு வருகின்றார். இப்படி கோர வடிவம் கொண்டு வரக்கூடிய சிவன்கிட்ட நடன போட்டிக்கு அழைக்கின்றாள். யாரு, காளி. நீயும் நானும் என்ன பண்ணுவோம், நடனம் ஆடுவோம். யார் வெற்றி பெறுகிறார்களோ அவர்களுக்கு இந்த காடு, ஏன்னா காட்டுல காளி தேவி தானே இருக்கிறா, அவ தானே அரசாட்சிக்கிட்டு இருக்கா. அப்ப இவங்களுக்கு காடு. சிவனும் காளியும் என்ன பண்றாங்க, நடனம் ஆட தொடங்குகிறார்கள். சரி சமமா ஆடுறாங்க, ரொம்ப நன்றாக ஆடுகிறார்கள், யாருக்கும் குறை கிடையாது, அந்த அளவுக்கு சிவனும் காளியும் ஆடுகின்றார்கள். இப்ப என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா, ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலை இல்லை. என்ன மனநிலை இல்லை, சிவனும் சக்தியும் ஒன்றுதான் அப்படின்னு சொல்லக்கூடிய மனநிலை காளி தேவியிடம் இல்லை. அதனால சிவன் என்ன பண்றாரு, தாடவம் ஆடும் பொழுது தன் காதில் உள்ள குண்டலத்தை கீழே விழ வைத்து காலாலேயே குண்டலத்தை எடுத்து காதில் மாட்டுகின்ற ஊர்த்துவ தாண்டவம், வானை நோக்கி தாண்டவம் ஆடும் வண்ணம் தன் காலை உயர்த்துகின்றார். முனிவர்கள் எல்லாரும் இருக்கக்கூடிய சபையில, தேவர்கள் எல்லாரும் இருக்கக்கூடிய சபையில் காளி தேவியால் அதை செய்ய இயலவில்லை. செய்வதற்கு தயங்கி என்ன பண்ணிடுறார், நடனத்தில் தான் தோல்வியை வெற்றிகிறாள். இது என்ன அப்படின்னா பாருங்களேன், முதலையே அவர் வந்து என்ன பண்ணியிருக்கலாம், காளி தேவியை வெற்றி பெற்றிருந்துருக்கலாம். ஆனால் சரிசமமாக நடனமாடி, ஏன்னா சிவனுடைய மனசுல என்ன இருக்கு, சக்தியும் சிவனும் ஒன்றுதான் இருக்கு. காளியோடைய மனசுல நான் உன்னை மிஞ்சி விடுவேன் என்ற அகந்தை இருக்கின்றது. அந்த கர்வத்தை அழிக்கும் வண்ணம் இவர் என்ன பண்றாரு அப்படின்னா ஊர்த்துவ தாண்டவம் ஆடுகின்றார். இப்ப ஊர்த்துவ தாண்டவம் ஆடவும் இவளால் ஆட முடியல, இவளுக்கு வருத்தமா இருக்குது இல்லையா. ஆனா சிவன் உடனே என்ன பண்ணலையா, நான் தான் வெற்றி பெற்றேன் அப்படின்னு சொல்லலையா. அவர் என்ன பண்றாராம், என்னை வந்து நீ வந்து என்ன பண்ணல, தெரிஞ்சுக்கல, நான் இப்போ உனக்கு சொல்றேன் பாரு, என்னையை தவிர உனக்கு யாரும் சமமானவங்க யாரும் கிடையாது. இந்த என்னையன்றது என்ன அப்படின்னா ஆணும் பெண்ணும் சமம், சரியா. அப்ப நீயும் நானும் என்னதான் சமம். இந்த திருவாலங்காட்டுல வந்து வழிபடக்கூடியவர்கள் முதல்ல உன்னை வழிபட்டு அடுத்து என்னை வந்து வழிபட்டுறவங்களுக்கு நான் முழு பலனையும் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாராம், சிவன் வந்து சொல்றாராம். அப்ப ஆணும் பெண்ணும் சமம், இதோடைய தத்துவம், தார்மீக தத்துவம் ஒரே ஒரு விஷயம் தான். அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, யாருடைய அகந்தை ஏறுகின்றதோ அவர்களை அழிக்கும் வண்ணம் ஊர்த்துவ தாண்டவம் சிவபெருமான் ஆடினார். அப்ப ஊர்த்துவ தாண்டவம் ஆடினாலும் என்ன நிகழ்வு தான் கற்கிறாரு, அருளுதல் தான் செய்கின்றார். இப்ப 5 தாண்டவமே நம்ம பார்த்துட்டோம். காளிகா தாண்டவத்திலிருந்து ஊர்த்துவ தாண்டவம் வரைக்கும் பார்த்துட்டோம். இந்த 5 தாண்டவங்களும் நிறைந்து இருக்கக்கூடியது என்ன அப்படின்னா, இந்த 5 தொழிலும் படைத்தல், காத்தல், அருளல், அழித்தல் அப்படின்ற இந்த 5 தொழில்களும் நிறைந்து இருக்கக்கூடியது என்ன தாண்டவம் அப்படின்னா ஆனந்த தாண்டவம். இந்த ஆனந்த தாண்டவம் பிரபஞ்சத்தோடைய முழுமையான சமநிலை, பிரபஞ்சம் அப்படின்ற இந்த உலகத்தோடைய முழுமையான நிலை தான் இந்த ஆனந்த தாண்டவம். இந்த 5 தொழில்களும் எப்படி இருக்குது அப்படின்னா மகிழ்ச்சியாகவும் இருக்குது, அருள் நிறைந்த நடனமாகவும் இருக்கின்றது. இதோடைய தத்துவம், இந்த ஆனந்த தாண்டவத்தோடைய தத்துவமே என்ன அப்படின்னா ஆன்மாக்களுக்கு முக்தி வழங்குதல். ஒரே ஒரு விஷயம்தான், நம்ம எல்லாருமே
வினையின் பொருட்டு பிறந்து வந்துட்டோம். அப்போ அந்த வினையை நம்ம என்ன பண்ணிக்கிடணும் அப்படின்னா சரி பண்ணிக்கணும். கூட கூட வினையை சேர்த்துட்டு போகக்கூடாது. சரி, உண்மைதானே? நல்வினைக்கும் நல்வினையின் பொருட்டும் தீய வினையின் பொருட்டும் நம்ம பிறந்துட்டோம். கூட கூட நம்ம என்ன பண்ணிக்கிட்டே போகக்கூடாதுன்னா வினையை சேர்த்துக்கிட்டே போகக்கூடாது. அப்போ அந்த வினையை குறைத்து முக்தி பெறணும் அப்படின்றது தான், ஆன்மாக்களுக்கு முக்தி தரணும் அப்படின்றது தான் இந்த ஆனந்த தாண்டவம். எங்கே நடக்குது அப்படின்னா தில்லையில் நடைபெறுது. இந்த ஆனந்த தாண்டவத்தை அள்ளியம் அப்படின்னு சொல்கிறாங்க. அல்னா இருள்னு அர்த்தம். இருளை விளக்கி இன்பத்தை வழங்கக்கூடியது. இன்பம் அப்படின்றது முக்தி. நம்ம நினைக்கிற மாதிரி நம்மளுடைய சந்தோஷம் இன்பம்ன்றது இங்கே முக்தி. அப்போ தில்லையில் ஆடுறார் இல்லையா, பதஞ்சலி முனிவருக்கும் வியாக்ரபாதர் இவங்க 2 பேரும் தவம் இருந்து அந்த தவத்தின் பொருட்டு சிவன் மகிழ்ந்து ஆனந்த தாண்டவம் ஆடுகின்றார். நமக்கு தில்லை அப்படின்னு சொல்லவுமே ஒருத்தர் ஞாபகத்துக்கு வருவார். சேந்தனார் அப்படின்ற ஒரு சிவ பக்தர் நினைவுக்கு வராரு. இப்பயுமே இருக்குது. திருவாதிரை வந்துருச்சுன்னா நம்ம இங்கெல்லாம் என்ன பண்ணுறோம், தேர் திருவிழா பார்க்குறோம், தில்லைக்கு போகணும்னு ஆசைப்படுறோம், களி சாப்பிடணும்னு நினைக்கிறோம், இதெல்லாமே இருக்குது இல்லையா. அப்போ இந்த சேந்தனர் அப்படின்ற விறகு வெட்டி என்ன பண்ணுறாருன்னா சிறந்த சிவபக்தர். அவருக்கு என்ன ஒன்று அப்படின்னா சிவ அடியவர்களுக்கு உணவளிக்கணும். அந்த சிவ அடியவர்களுக்கு உணவு கொடுத்துட்டு தான் அவர் சாப்பிட்றது தான் அவருடைய பழக்கம். இந்த சேந்தனாருடைய இல்லத்தில் அடியார் வேடம் தடித்து யார் வரா, நம்மளுடைய சிவனும் பார்வதியும் போகிறார்கள். அப்போ அந்த சிவன் தான் சேந்தனார் இல்லத்திற்கு போகிறார். அப்படி போகக்கூடிய நேரத்தில் அவர் வீட்டில் என்ன இல்லையா, விருந்து கொடுக்குற மாதிரிலாம் எதுவுமே இல்லை. கொஞ்சோண்டி மாவு இருக்கான். ஆனால் அதையுமே மனைவி பக்குவப்படுத்தி கொடுக்குறாள். எப்படின்னா களியாக கிண்டி சமையலே என்ன அப்படின்னா பக்குவப்படுத்தல் தான். இந்த அரிசி இந்த காய் சாப்பிட்டு நான் கொடுக்குறோம் கிடையாது. பக்குவப்படுத்தி தன்னுடைய அன்பினை செலுத்தி நம்ம பிள்ளைக்கு இப்படி செஞ்சால் பிடிக்கும், நம்ம பிள்ளைக்கு இதில் இப்படி இருந்தால் பிடிக்கும் அப்படின்ற நம்முடைய அன்பினையும் சேர்த்து பக்குவப்படுத்தி கொடுப்பது தான். அதனால தான் அதுக்கு சமையல்னே பேர். இந்த சின்ன மாவு தான் இருக்குது. மாவை நல்லா கிண்டி அழகாக களியாக என்ன பண்ணுறாங்க, சேந்தனார் கொடுக்குறாரு. இவரும் களியெல்லாம் சாப்பிட்டுட்டு போயிடறாரு. மறுநாள் அந்த அந்தனர் போய் தில்லையில் அந்த சிதம்பர கோயில் கருவறையை திறக்கும் பொழுது அப்படி ஒரு தரிசனம், அவ்வளோ களிகள் அப்படியே சிந்தி இருக்கான். அப்போ இறைவனுடைய கனவில் சென்று அந்த களி சிதழ்கள் சிந்தி இருக்குது இல்லையா, அதை உடனே மன்னனுக்கு தெரிவிக்கிறாங்க. அந்த மன்னனுக்கு கனவில் இறைவன் சொல்கின்றார். யாரை பற்றி சொல்கிறார் அப்படின்னா சேந்தனாரை பற்றி சொல்கிறார். சேந்தனாரை எப்படியாவது தேடி கண்டுபிடிச்சிடணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் அங்கே என்ன நடக்குது, தேர் திருவிழா நடக்குது. அந்த தேர் திருவிழாவுக்கு சேந்தனார் போகிறார். அந்த தேர் என்ன ஆயிடுது அப்படின்னா மழையின் காரணமாக அப்படியே சேரோடு சேர்ந்து இருக்குது. எல்லாரும் இழுத்து பார்க்குறாங்க, மக்கள் இழுத்து பார்க்குறாங்க, மன்னன் இழுத்து பார்க்க, எல்லாரும் இழுத்து தேர் நகர மாட்டேங்க. அந்நேரம் ஒரு அசரறி கேட்குது, சேந்தா நீ என்ன பண்ண, பல்லாண்டு பாடு அப்படின்னு அசரறி கேட்குது. உடனே அந்த தேர் நகருது. அவர் பாடுறாரு, அந்த தேர் நகருது. அந்த தேர் நகரவும் தான் இது யார், நம்ம தேடிக்கிட்டு இருந்த சேந்தர் அப்படின்னு அவருடைய காலில் விழுந்து வணங்கிறார்கள். அதுக்கப்புறம்தான் மன்னன் சொல்கிறாரு இந்த நிகழ்வெல்லாம் இந்த மாதிரி கோயிலில் இருந்துச்சு. அப்போ தான் சேந்தனாருக்கு தெரியுது நம்ம வீட்டுக்கு வந்தது யாரு தான், சிவபெருமான் தான் வந்திருக்காரு, அடியவர் வரல, சிவனே வந்திருக்கிறாரு அப்படின்றது சேந்தனாருக்கு தெரிகிறது. அந்த நாள்லேருந்து இப்போ வரைக்கும் திருவாதிரைனா களி சாப்பிடணும், திருவாதிரைக்கு களி சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நடராஜ பெருமாருக்கு களியை நம்ம நெய்வேத்தியமாக என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம், படைத்து கொண்டிருக்கின்றோம். சரி, இந்த ஆனந்த தாண்டவம் அப்படின்ற ஒரு தாண்டவம் தில்லையில் நடந்ததுன்னு சொல்கிறோம். அந்த ஆனந்த தாண்டவத்திற்கு சிலை வடிவமைத்தது எப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது சோழ மன்னன் கேள்விப்படுறான். என்ன கேள்விப்படுறான் அப்படின்னா சிவனியுடைய ஆனந்த தாண்டவத்துடைய தத்துவங்களை கேள்விப்படுறான். அப்போ சிலை வடித்து கொடுக்கணும்னு ஆசைப்படுறான். இந்த சோழ மன்னன் என்ன பண்ணான், சிலையாக வடிக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டதோடு சிற்பியை அழைத்து இந்த மாதிரி நடராஜர் சிலை செஞ்சு கொண்டுட்டு வா, ஆனந்த தாண்டவத்தோடு செய்து கொண்டுட்டு வான்னு சொல்லவும் இங்கேயும் சிற்பி நல்ல நாள்லாம் பார்த்து என்ன பண்ணுறாரு, சிலை செய்வதற்கு பணியெல்லாம் தொடங்குறாரு. அந்த சிலைக்கு என்ன ஆயுது, அந்த சிலைக்கு அந்த அச்சுலாம் வார்த்து செய்வாங்க இல்லையா, அந்த மாதிரி தொழிலெலாம் செஞ்சு அழகாக சிலை வடித்து கொண்டு போகிறாரு. ஆனால் என்ன ஆயிடுது அப்படின்னா அந்த சிலை சரியாகவே வரமாட்டேங்குது.
அந்த அச்சு சரியா வச்சு எடுக்கணும் இல்லையா? ஒரு தொழில் செய்யறாங்க அப்படின்னா கலைநயத்தோடு செய்யணும். அப்படின்னா அவரும் எத்தனையோ தடவை உலோகங்கள் எல்லாம் காய்ச்சி அந்த சிலையில ஊத்தி ஊத்தி பார்க்கறாரு, சரியாவே வரமாட்டேங்குது. என்ன பண்றாரு, போய் சோழ மன்னனே போய் பார்ப்போம், ஐயா மன்னிச்சிடுங்க, இந்த மாதிரி நானும் எத்தனையோ தடவை அந்த சிலையை செய்வதற்கு முயற்சி பண்ணிட்டேன், ஆனா சிலை ஆனந்த தாண்டவத்தோடு அழகாக வரல அப்படின்னு சொல்றாரு. மன்னனுக்கு கோபம் வந்துடுது. ஒழுங்கு மரியாதையா சிலை செஞ்சுட்டு வா, அப்படி இல்லை அப்படின்னா இன்னைக்கு மாலைக்குள்ள நான் என்ன பண்ணிடுவேன், உயிரையே கொண்டுருவேன், அதனால சிலையோட வந்து சேர்ந்துரு. இப்படி சொன்னால் எவ்வளோ பயமாக இருக்கும். எவ்வளோ பெரிய சிற்பினாலும் எவ்வளோ அவருக்கு வந்து ரொம்ப வருத்தத்தோடு என்ன பண்ணுறாரு, எத்தனை தடவை செஞ்சு பார்த்தும் வரமாட்டேங்கிறே அப்படின்ற ஒரு வருத்தமும் மன்னன் சொல்லக்கூடியது வந்து ஒரு எரிச்சலாகவும் இருக்குது. அந்த நேரத்தில் ஒரு வயதான ஒரு தம்பதியர் வராங்க. அப்படியே வயதான தம்பதியர் வந்து அவங்க என்ன நினச்சிக்கிட்டாங்களா, இவர் உலோகம்லாம் காய்ச்சிட்டு இருக்காருல்ல, அவங்க என்ன நினச்சிட்டாங்க, கஞ்சி காய்ச்சிட்டு இருக்காங்க போல, ஐயா பசிக்குது கொஞ்சம் கஞ்சி தாயேன் அப்படின்றாங்க. இவருக்கு கோபமாக இருக்காரு, அந்த உலோகத்தோட கலவையோடு இவருடைய கோபம் அதிகமாக இருக்குது. இவருக்கு உடனே என்ன பண்ணிடுறேன், உனக்கு கஞ்சி தானே வேணும், நானே சாக போகிறேன், கொஞ்சம் முடிஞ்ச வரைக்கும் நான் போகும்போது உனக்கு ஏதாவது கொடுத்துட்டாது போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கோபத்தோடு என்ன பண்ணுறாரு, 2 பேருக்கும் அந்த உலோக கலவையை எடுத்து கொடுக்குறாராம். அப்படி உலோக கலவையை எடுத்து கொடுக்குற அதையும் அவங்க என்ன பண்ணிடுறாங்களாம், குடிக்கிறாங்களாம். அப்படி குடிக்கவும் அழகான நடராஜரும் அம்பாளும் சிலையாக வருகிறார்கள். இந்த செய்தியை யாருக்கு போகுது, மன்னன் கிட்ட போகுது. அப்போ எவ்வளோ அன்புன்னு பாருங்களேன். நம்ம ஒரு விஷயத்தை ஆசைப்படுறோம், அந்த ஆசைப்படுற மாதிரி கடவுள் நமக்கு அதை அமைத்து கொடுப்பதற்கு நமக்கு எவ்வளவோ அருள் புரிகிறாருன்னு பாருங்களேன். அந்த மாதிரி அந்த தில்லையில் அந்த ஆனந்த தாண்டவத்தை அழகாக ஸ்தபிக்கிறார் நடராஜ மூர்த்தியும் சிவகாமி அம்மையும் அழகான சிலையாக வருகின்றார்கள். அதை வந்து சிற்பி ஆனந்த கண்ணீர் மல்க இந்த கதையெல்லாம் யார்கிட்ட போய் சொல்றாரு, மன்னர்கிட்ட போய் சொல்றாரு. ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லிடுறேன், சிதம்பரத்துக்கு வந்துட்டோம். இந்த சிதம்பரத்துல பஞ்சபூத தலங்கள்ல ஆகாய தலம் சிதம்பரம். சிதம்பர ரகசியம் சொல்லுவாங்க. யாராவது ஏதாவது சொல்ல பெரிய சிதம்பர ரகசியம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த சிதம்பர ரகசியமே என்ன அப்படின்னா, கண்ணுக்கு தெரியாத இறை ஆற்றலை உணர்த்துவது, பிரபஞ்சத்தை உணர்த்துறாங்க. அதுதான் அந்த சிதம்பர ரகசியம். அங்க வந்து என்ன கிடையாதுன்னா, உருவம் கிடையாது, எதுவுமே கிடையாது. பிரபஞ்சத்தோடைய தன்மையை அப்படியே வெளிப்படுத்தக்கூடியது தான் தில்லை சிதம்பரம். இந்த தில்லையில் ஆனந்த தாண்டவம் கனக சபையில் நிகழ்கின்றது. கனக சபைன்றது பொன் அம்பலம், தங்கம், பொன். கொஞ்சமாவது பிள்ளைக்கு தங்கம் போடு, குண்டுமணி தங்கமாவது போட வேண்டாமா அப்படின்றது என்ன அப்படின்னா, அந்த தங்கம் வந்து துருப்பிடிக்காத உலோகம், அவ்வளோதான். நம்ம இரும்பில் ஏதாவது செய்கிறோம், ஏதாவது வேறு ஏதாவது வாங்கி போட்டால் துரு பிடிச்சிரும். ஆனால் இந்த தங்கத்துக்கு மட்டும் என்ன கிடையாதுன்னா துரு பிடிக்காது, அதோடைய தன்மை மாறாது. ஆனந்த தாண்டவத்தோடைய தன்மை முக்தி பேரு வழங்குவது, அதோடைய தன்மை எந்த மாற்றமும் இல்லை அப்படின்னு தான் பொன்னம்பலத்தில் சிவன் காட்சி தருகின்றார். அப்போ இந்த பஞ்ச தாண்டவங்கள்லாம் பார்த்துட்டோம். இந்த தாண்டவங்களுடைய எல்லா அடிப்படையும் என்னன்னா, அறியாமையை அகற்றி நம்முடைய உடலில் இருக்கக்கூடிய மும்மலங்களை நீக்கி முக்தி பேரு ஆன்மாவிற்கு வழங்குவது. நிறைவாக இரியனை இருந்து சொல்லென சொல்லி பருகுவன் அன்ன ஆர்வத்தனாகி சித்திரப்பாவையின் அத்தக அடக்கி செவி வாயாக நெஞ்சு கலனாக கேட்டவை கேட்டு அவை விடாது உள்ளத்து அமைத்த ஆன்றோர் பெருமக்கள் அனைவரையும் பணிவன்புடன் வணங்குகின்றேன். நன்றி.